கர்த்தருக்கு மகிமை. இந்த காலங்களிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. பைபிள் எடுத்துட்டீங்களா? எரேமியா 8:20 எடுத்து பாருங்க. அங்க என்ன இருக்கு? வசனம் இருக்கு. எப்படி இருக்கு? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அறுப்பு காலம் சென்றது, ஹார்வெஸ்ட் சீசன் முடிஞ்சு போச்சு. அறுவடை சீசன் முடிஞ்சுட்டா இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குதா? அறுவடை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அறுவடை காலம் சென்றது, கோடை காலம் இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இனி நாமோ ரட்சிக்கப்படவில்லை. நம்ம நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. அதைத்தான் இங்க தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார். இது நமக்கும் தேவையான ஒரு வசனம் தான், எல்லாரும் தெரிய வேண்டிய விஷயம் தான். People say harvest time is over, summer is gone, and still we have not been saved. நாமோ ரட்சிக்கப்படவில்லை, அதோடு முடிந்து விடவில்லை. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகரத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. My people are hurt, so I am hurt. I am too sad to speak. அடுத்து சொல்றாரு, கீழையாத்திலே பிசிந்தைலம் இல்லையோ, ரணவைத்தியலும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள். Surely there is some medicine in Gilead. Surely there is a doctor in Gilead. So why are the wounds of my people not healed? இது பயங்கரமான கேள்விகள், பயங்கரமான கேள்விகள். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. அறுவடை காலம் முடிந்தது, கோடை காலமும் முடிந்தது, நாம் ரட்சிக்கப்படவில்லை. அங்கே என்னுடைய ஜனம் காயங்களினால், என்னுடைய ஜனத்தின் குமாரத்தின் காயங்களினால் நான் காயப்பட்டேன். காயப்பட்டேன் சொன்னதை விட கவலைப்பட்டேன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. I am too sad to speak. நமக்குள்ள ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு உடனே உடம்பு சரியில்லாம ஆகாது, நமக்கு கவலையாக இருக்கும். அதுதான் I was too sad. ரொம்ப கவலையா இருக்குது. அறுவடை காலம் முடிந்து விட்டது, கோடை காலமும் சென்றது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை, நாம காப்பாற்றப்படவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக, நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் சொல்லி மன்னிப்பு பெற வேண்டும். இனிமேல் ஆண்டவர் இயேசுவே உண்மையே சேவிப்பேன், உண்மையை பின்பற்றுவேன் என்று உறுதியாக தீர்மானிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்புன்னா எனக்கு தலையில வைக்கிற பிச்சிப்பு இல்லை. ரட்சிப்புன்னு சொன்னா இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கணும். வேற யாரும் கடவுள் கிடையாது. அவர் ஒருவரே தேவன், அவரே ரட்சகர், அவரே ஆண்டவர். அவருடைய நாமம்தான் நம்ம ரட்சிக்கப்பட கட்டளையிடப்பட்டிருக்கிறது. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும், அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க இங்க இருக்கிறீங்களா? யாரெல்லாம் இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க இங்க இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். சிலர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நாங்க இப்பதான் வந்துகிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. உங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கு, சில வியாதிகள், கஷ்டங்கள், பிசாசு தொல்லைகள் எல்லாம் இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா இந்த வியாதிகள், பாதிப்புகள் எல்லாம் மாறி, ஆமா, ரண வைத்தியனாக, நமக்கு நோய் தீர்க்கும் மருத்துவராக ஆண்டவர் விளங்குவார். நம்ம அநேகருக்கு வியாதி வர்ற வேளையில நம்ம சில வேளையில முறுமுறுத்துறோம். பல வியாதிகள் உலகத்தில் இருக்கு, தீர்க்க முடியாத வியாதி, குணமாக்க முடியாத வியாதி எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு வந்த வியாதிகள் எல்லாம் ஆண்டவர் குணமாக்கி விட்டார். 103ஆம் சங்கீதத்தில் அதுக்கு பதில் இருக்கு. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குகிறார். நம்ம பாவ அறிக்கை பண்ணும் பொழுது பாவங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார். எந்த வியாதி ஆனாலும் சரி, வியாதி குணமடைய நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ அறிக்கை பண்ண வேண்டும். எனக்கு பல்லு வலியா இருக்கிறது, நீங்க யாரையும் கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க போல இருக்கு. அதுதான் நீங்க ஆண்டோட கேட்கணும், எனக்கு ஏன் பல்லு வலி வந்துன்னு கேட்கணும். சூட்டுனாலே வரும்,
பல்லுல புழு இருந்தாலும் வரும். ஓட்ட பல்லுன்னு சொல்றீங்கல்ல, அது இருந்தாலும் வரும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு ஒரு பல்லு நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு பல்லு வலிக்குது. எனக்கு அப்படி ஒரு காலத்தில் இருந்தது. வாயில வந்ததெல்லாம் தூஷணம் எல்லாம் பேசினா பல்வலி வரலாம். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் கெட்ட வார்த்தை பேசினதை மன்னியும். அப்படி மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிப்பா, பல்வலி குணமாகிவிடும். ஹல்லேலூயா. சும்மா போயிட்டு இருந்தோம், பிடிச்சி கூப்பிட்டு அவனை பிடிச்சி அடிச்சு காயப்படுத்தி விட்டோம், கையில திடீர்னு சுளுக்கு வந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன? நம்ம சும்மா போனவரை பிடிச்சி அடிச்சதுதான். ஆமா, இந்த காலில் சுளுக்கு வந்தது காரணம் என்னன்னா சும்மா போன நாயை உரைச்சது. இது போல சில பாவ காரியங்கள், தவறுகள், அக்கிரமங்களை பண்ற வேளையில நமக்கு சில பாதிப்புகள் வரும், சில வியாதிகள் வரும். கண்ணு 2 நாளா கொஞ்சம் வலிச்சுக்கிட்டே இருக்குது. அது எனக்கு தெரியும், அது காரணம் என்னன்னு. நான் ஜோம் பண்ணியும் சொல்லிடுவேன், ஜோம் பண்ணாமலும் சொல்லிடுவேன். நீங்க டிவி பார்க்குற பழக்கம் உண்டா? ஆமா. டிவியில சினிமா பார்க்குற பழக்கம் உண்டா? கொஞ்சமா பார்ப்போம், கொஞ்சமா கேட்போம். அதுதான் காரணம். நீங்க பாவ அறிக்கை செஞ்சுட்டா கண்ணு சுகமாயிடும். நீங்க சீரியல் லைட் இல்ல, சீரியல் தொடர்கதையெல்லாம் பாக்குறீங்கல்ல, அதான் சில வேளையில கண்ணு ரொம்பவே துடிக்கிறது. கண்ணு நல்லா துடிக்க காரணம் என்ன? நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. என்ன காலு கொஞ்சம் அதிகமாக தான் வலிக்குது, இதுக்கு என்ன காரணம்னு நீங்க டாக்டர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டா அவரும் சொல்லிடுவார். நம்ம காலை வச்சுட்டு போக தகாத இடங்களுக்கு போயிடக்கூடாது. கால் இருக்குது, உடம்புல வலி இருக்குதுன்னு சும்மா காலை அடக்கிட்டு நம்ம இருந்து ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கணும், அப்ப நமக்கு புதுபலன் கிடைக்கும். காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதில்ல, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை, கையை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை, என்னதாவது பண்ணிட்டு இருக்கிறது, அட்டகாசம் பண்றது, அக்கிரமம் பண்றது. அதனாலதான் சில பாதிப்புகள், சில வியாதிகள் வயிற்று போட்டு புரட்டுது. அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு ஒத்துக்கிடாத ஏன் சாப்பிட்டீங்க? உங்களுக்கு இது ஒத்துக்கிடாதுன்னு தெரியுமா தெரியாதா? ஆனால் ஆசை யாரை விட்டுது இல்லை, ஆசை விட மாட்டேன்னு தான் சொல்லுது. அப்ப என்ன பண்றது? ஆசை கொஞ்சம் கட்டுப்படுத்தி தான் ஆகணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லி தந்துடுவார். நீ கொஞ்சம் கண்ட்ரோல்ல வா, கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வா. எனக்கு நேற்றைக்கு ராத்திரிலேருந்து பயங்கரமா முதுகு வலிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்க ஓவர் டோஸ் சாப்பிட்டுட்டீங்க. நேற்றைக்கு கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க. சில காரணங்கள் இல்லாம இல்லை. இங்க இவர்களுக்கு உடம்புக்கு சரியில்லாம ஆகியிருக்கு, திகைத்து போய் இருக்கிறார்கள். பிசின் தைலம் இல்லையோ, அங்க வைத்தியர் இல்லையா? வைத்தியர்லாம் உண்டு. அங்க தைலம் எல்லாம் போட்டாலும் குணமாகல. நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும், நம்ம திருந்த வேண்டும். யூ மஸ்ட் பி சேவ். ரட்சிக்கப்படுதல் சொல்ல வேளையில் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வருது. கேட்டீங்களா? பாவ அறிக்கை பண்ணியாச்சு, அதை விட்டுறணும், அறிக்கை செய்து விட்டு விடணும். திருடுகிறவன் இனி திருடாமல், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஒருவருக்கொருவர் பொய்யை களைந்து, அப்படி இருக்குல்ல, அது செஞ்சா போதும். நீங்க ஒரு பக்கம் பாவ அறிக்கை, பாவ சங்கீர்த்தனம் பண்ணி இன்னொரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. குடிக்கிறவன் இனி குடிக்காமல், கொள்ளையிடுகிறவன் இனி கொள்ளையடிக்காமல், கடன் வாங்கி திருப்பி செலுத்த வேண்டியதை செலுத்தி விட வேண்டும். ஆமா, அந்த சகையை தான் உண்மையா ரசிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்றாரு, யாரிடத்தில் அநியாயமாய் வாங்குவதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். சகை சொல்றாரு, என்னோட சொத்துல பாதி ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவர் இன்கம் டேக்ஸ் கமிஷனர், நிறைய கொள்ள அடிச்சிருக்கிறாரு ஏழை மக்களத்தில் இந்த வரி வாங்கின விஷயத்துல. அப்ப நீங்க அநியாயமா சம்பாதிச்சது ஏதாவது இருந்துன்னா நீங்க அதை வித்து ஏழையில கொடுத்துருங்க. எனக்கு கொண்டு வர சொல்லல, இயேசுநாதருக்கும் கொண்டு வர சொல்லல. அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுடத்துல வந்தான். நித்திய ஜீவனை அழிவில்லாத வாழ்வை பெற என்ன வேணும்னு என்ன செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள். அவன் சொன்ன சிறு வயதிலிருந்தே இவைகளை எல்லாம் கைக்கொண்டு வருகிறேன். பிறகு ஆண்டவர் சொன்னா, ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரரை கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வாழ் சொன்னார். அவன் பெரிய பணக்காரன், அதனால அவன் துக்கமாய் போய்விட்டான், துக்கத்தோடு போயிட்டான். இப்ப என்ன செய்யலாம்? நம்ம என்ன செய்யலாம்? காலத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலமா மாறிட்டு இருக்குது. மாதங்கள் மாறுகிறது, காலங்கள் மாறுகிறது. நமக்கோ நல்ல காலம் பிறக்கலையே. ஏங்க நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு குருடுபகாரம் சொன்னானா? அவன் சொன்னதுனால உனக்கு பிறக்காது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடம்
நீ உன்னுடைய பாவங்களை சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அப்போ உன்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிப்பார், நோய்களை குணமாக்குவார். இதுதான் உண்மையான வழி. இதை செய்ய மனதில்லைன்னா நீ உனக்கு எந்த ஆஸ்பத்திரி பிடிச்சிருக்கோ, எவ்வளோ பணத்தை எடுத்துட்டு போறியோ, போய் பணத்தை எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பாரு. நான் ஆஸ்பத்திரி போற யாரையும் தடுக்கிற பழக்கம் இல்லை. ஆஸ்பத்திரி போறவங்க ஆஸ்பத்திரி போங்க, பணம் நிறைய இருக்குன்னா செலவு பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தான் எனக்கு சொல்லித்தர தெரியும். தும்மல் வந்த உடனே, இருமல் வந்த உடனே நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கண்டுபிடிங்க. சாப்பாடுல தப்பு பண்ணீங்களா, தண்ணி குடிச்சதுல தப்பு பண்ணீங்களா, அல்ல குளிச்சதுல தப்பு பண்ணினீங்களா? ராத்திரி 11 மணிக்கு தலையில எண்ணெய் வச்சு குளிச்சா என்னத்துக்காகும்? என் மனைவி கல்யாணம் பண்ணலேருந்தே என் பொஞ்சாதி இருக்கிறாள், அவள் நிச்சயமாக அவளுக்கு சளி இருமல் தான் அப்படின்னு புருஷன் சொல்றார். உன் மனைவி எப்ப அவ ராத்திரி 7 மணிக்கு டெய்லி குளிப்பா, தலைக்கு குளிப்பா. சூப்பரான மனைவி மாறினான். ஐயோ, உங்களை விட்டா இங்க யார் இருக்கிற? குளிக்காத ஒரு கோஷ்டி இருக்குது, அது வேற. இவங்க 7 மணிக்கு குளிக்கிறாங்களா ராத்திரி? சில காரியங்களை நம்ம மாற்றிக்கணும். ஆமா, ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கணும். காலத்தை பார்க்குற வேளையில ஒவ்வொரு காலமா மாறிக்கிட்டே போகுது. நமக்கோ உடம்புக்கு சரியில்லை. அங்க ஒரு கோவில்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணாங்களாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வருகிறோம், எங்களுக்கு சுகமே இல்லை. அது சுகம் வராது. நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு பாவ சங்கீர்த்தனம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வரும். செய்யத்தக்கவைகளை செய்யணும், செய்யத்தகாதவைகளை செய்யக்கூடாது. அப்ப நல்ல சுகம் வரும். அல்லேலூயா. சாப்பிட அனுமதிக்கப்பட்டவர்களை சாப்பிடும், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிடக்கூடாது. அதுல கரெக்டா இருக்கணும். ஆமா, நம்ம ஆண்டவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றணும். பாவ காரியங்கள் எல்லாம் சுத்தமா விட்டுறணும். அப்பதான் நமக்கு வாழ்வு உண்டாகும், நமக்கு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த காலம் போச்சு, ஜனவரி மாதம் முடிஞ்சது, பிப்ரவரி மாதம் வந்தது, மார்ச் ஏப்ரல் போயிட்டு மே முடிய போகுது. நம்ம கதியை நமக்கு ஒரு மாற்றம் வருது. நம்ம பழைய கதியில தான் கிடக்கிறோம். ஆண்டவரே இயேசுநாதரே இயேசுநாதரேன்னு வேண்டிட்டு இருக்கணும். ஒரு மாற்றம் வருது இல்லையா? ஒரு சுகமும் ஒரு பலனும் ஒரு ஆரோக்கியம் வரலையே. என்னதோ காலத்துக்கு கோளாறு, காலத்துக்கு கோளாறு இல்லை, உங்களுக்கு கோளாறு. நீங்க கொஞ்சம் பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி அறிக்கை செய்து அதெல்லாம் விட்டுட்டா இருமல் வந்துட்டு இருக்க. நீங்க அந்த பீடியை கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா, அந்த சிகரெட்டை கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா இருமல் மாறி இருந்த. எங்க குடும்பத்துக்கு ஒரு விமர்சனம் வராதா பாஸ்டர்? மிஸ்டர் ஜென்டில்மேன், யூ ஸ்டாப் ஸ்மோக்கிங் ஃபர்ஸ்ட். முதலாவது நீ குடிக்கிறத புகைக்கிறத நிறுத்து ஜென்டில்மேன். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது தெரியுதா பாஸ்டர்? உங்களுக்கு தெரியுதா? ஆமா தெரியுது. அதுக்கு நீங்க எல்லாம் உதவி செய்யலாம் இல்ல? நானா உதவி செய்யணும்? யாரு? நான் உதவி செய்து யாரை காப்பாற்ற முடியும்? ஆண்டவர் உதவி செய்யுதான் மக்களை காப்பாத்துறாரு. நாங்க வெள்ளக்கார சாமியார்கிட்ட இருந்து துறையிட்ட இருந்த பணம் வாங்கிட்டு இருக்கிறேன் இல்லையே. எனக்கு கஷ்டம் என்னைக்கு மாறும்? நீ புகைக்கிறத கொஞ்சம் நிறுத்து. இன்னும் 50 ரூபா நோட்டு 4 வந்துச்சுன்னா தண்ணி பாட்டில் விட்டுரு, தண்ணி அடிக்கிறது. அதுக்கு மேல தண்ணி அடிக்கிறது. இன்னும் ஒரு 500 ரூபா வந்துன்னா அங்க ஒரு மேடம் வந்துருவாங்க. அந்த மேடம் போன் பண்ணாங்களா? ஆமா பண்ணாங்க. சார காணலையே மேடம் போன் பண்ணாங்க. சாருக்க மேடம், சாருக்க மேடம்னு அர்த்தம் புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? சாருக்க மனைவி இல்லை, அப்படி இல்லை. சாருக்க மேடம் அது வேற, வேற உறவு. உறவு தொடர்புகளை எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிட்டா நல்ல வாழ்க்கை அமையும். பொழுது விடியும், ஆசீர்வாதம் பெருகும். ஹல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். காசு கொஞ்சம் புழக்கம் வந்துட்டுனா எல்லா பாவமும் வரிசையா வந்துருதா? அப்படியா? பாவத்தை விட்டுறணும். காசு பணம் எல்லாம் வரும். பணம் வர வர பாவம் வந்துடக்கூடாது. பாவம் வேண்டாம். ஹல்லேலூயா. பாவம் வேண்டாம், பேய் வேண்டாம், மேடமும் வேண்டாம். மேடம் எப்படி இருக்கிறாங்களோ தெரியலையே. போன் பண்ணி கேட்டா சொல்லிடுவாங்க. நம்மள்ட்ட எந்த மேடத்துக்கு போன் நம்பர் இல்லப்பா. ஆண்டவர் காப்பாற்றி வருகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? விஷயம் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? யாருக்கெல்லாம் புரியுது? புரியுது. ஹல்லேலூயா. காலங்கள் மாறுகிறது, மாதங்கள் மாறுகிறது, வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. வயசு கூட்டிட்டு போக குறைஞ்சிட்டு போகுதா? இந்த பூமிக்குரிய வாழ்வுல வயசு குறைஞ்சிட்டு போகுது. புரியுதா? வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு மாதம் வரல. அன்னைக்கு போலதான் நம்ம கதி இன்னைக்கு இருக்குது.
அவ்வளவுதான். இந்த நிலைமையெல்லாம் மாறும். நீங்க ரட்சிக்கப்படணும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுறணும். இனி பாவம் செய்ய நான் விரும்பலை, எனக்கு வேண்டாம், பேய் வணக்கவும் வேண்டாம். உண்மையா சொல்றேன், பேய் பிசாசிகளை வணங்குற போல பெரிய பாவம் வேற எதுவும் இல்லை. இது உண்மையில் உண்மை. தரங்கம்பாடியில் வந்த மிஷனரிகள் குதிரை வண்டியில வந்து நம்ம அம்மாசத்திரம் வர வந்திருக்கிறாங்க திருப்போன வழியாக. அப்ப அவங்க சொன்ன முதல் சத்தியம் என்ன தெரியுமா? விக்கிர ஆராதனை கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பயங்கர எதிர்ப்பு திருப்போணத்திலும் அம்மாசத்திரத்திலும் காண்பித்திருக்கிறார்கள். திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க, இந்த பக்கம் தாண்டக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் விரும்பாத பெரிய பாவம் அன்பானவர்களே விக்கிர வணக்கம். நம்ம ஒரு காலத்தில் பேய் பிசாசுகள் எல்லாம் வணங்கணும்ல, அது பெரிய பாவம். அதெல்லாம் கூட நீங்க ஆண்டவரோட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இனிமேலும் அந்த பேச்சாமிகளை நான் வணங்கவே மாட்டேன், விக்கிர வணக்கம் ஆகாதுன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னாட்ட ஒரு நாள் ஒரு அம்மா வந்தாங்க, வயசான அம்மா. அவங்களுக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரி கைவிட்டு நீ கொஞ்ச நாள் தான் இருப்ப, செத்து போயிடுவோம், உனக்கு தீராத வியாதின்னு சொல்லிட்டாங்க, கேன்சர் வியாதி. அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, சாமி எனக்கு குணமாகிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒழுங்கா இங்க வந்துருங்கோ, இங்க சொல்ற கடவுளின் வார்த்தையை கேளுங்க. மூணாவது குறிப்பு சொன்னேன், பேய் பிசாசுகளை வணங்குறதை நிறுத்தி விடுங்கள், உங்களை ஆண்டவர் இயேசு சுகமாக்குவார். சத்தியமா சொல்றோம், ஒரே மாதத்துல ஆண்டவர் அற்புதமா சுகப்படுத்திட்டார். நல்லா சாப்பிட்டு தெம்பாக, அதுக்கு பிறகு 14 வருஷத்துக்கு மேல உயிரோடு இருந்து ஒரு 94 வயசுல பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவ்வளவு. இப்ப நோய்படிகள் மாற வேண்டும், பேய்க்கோளாறுகள் மாற வேண்டும், நமக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் வர வேண்டும். இந்த பேய் பிசாசுகளை நீக்கவே கூடாது. சூடன் சாம்பிராணி எல்லாம் கொளுத்த கூடாது. மாறி முத்து சூடன் சாம்பிராணி ஒரு பக்கம் கொளுத்துவாங்க, எங்க அங்க ரோட்டு மேல இருந்த மாறி முத்து. இன்னொரு பக்கத்துல இயேசுநாதரும் சூடன் சாம்பிராணியும் ஒன்னா போகாது, ஒத்துவர. அங்க சிவத்த கயிறும் கருத்த கயிறும் ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்துல இயேசுநாதர் கயிறெல்லாம் அறுத்துடணும். ஆமா, அந்த கயிறெல்லாம் நீங்க எங்கேயோ போய் கட்டுறதெல்லாம் கையில இருந்துன்னா ஆரோக்கியம் உண்டாகாது. நான் காலேஜ் படிக்கிறதுல ஒரு சின்ன குழந்தைய ஒரு நாள் எங்க அப்பாட்ட ஜோம் பண்ண கொண்டு வந்தாங்க. அது பயங்கர ஜுரம், அது தாயிடத்தில் பால் குடிக்கல 2 நாள், அழுதுகிட்டே. டாக்டர்கிட்ட கொண்டு போனா அதுக்கு ஒரு நோயில கொண்டு போமான்னு சொல்றாரு. இங்க குறை கொண்டு வந்தாங்க, குறை சொன்னாங்க, ஐயாட்ட கொடுத்தா, உங்க அப்பாட்ட கொடுத்தா, எங்க அப்பா வயசான தாத்தா கொடுத்தா குழந்தை அழுக நின்றுடும். கொடுத்தாங்க, நான் பார்த்துக்கிட்டே நின்னேன். அந்த குழந்தை நின்று கத்துது அதிகமா. நான் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு உடனே வெளிப்பாடு வர எனக்கு வந்தது. சத்தியமா வெளிப்பாடு வர அப்பவே இருந்திருக்கு. நான் சொன்னேன், இந்த குழந்தைக்கு கையிலையோ வயிற்றிலோ இடுப்பிலையோ குழலோ கயிறோ கட்டி இருக்கிறீங்களா? ஆமா, இத குழலையும் கயிறையும் ஆரம்பிச்சுட்டீங்க, குழந்தைக்கு ஜுரம் மாறிடும், இப்ப சரியாயிரும் சொல்ல உடல் பாருங்க. எப்ப ஊழியத்துக்கு வந்த பிறகு இல்ல, அப்ப காலேஜில் படிக்கிறவங்க அவங்க சொன்னாங்க, இங்க ஒரு குழல் கட்டி இருக்கிறாங்க, கயிறுல குழல் அறுத்தாங்க, இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருந்தாங்க. அறுத்த உடனே குழந்தை அமைதியாயிடுச்சு. அந்த குழந்தைக்கு அடுத்த ஒரே நிமிஷத்துல ஜுரம் மாறிச்சு, தாயிடத்துல போய் பால் குடிச்சு. தமிழ் புரியுது இல்ல, சொல்ற விளங்குதா உங்களுக்கு? அங்க கயிறும் தாயத்தும் சாலந்தும் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏசுநாதரே சூடமும் கொளுத்துவோம் சாம்பிராணி கொளுத்துவோம். ஒன்றும் நடக்காது. சூடமும் சாம்பிராணி விட்டுருங்க. அர்ச்சிஷ்ட மரியாதையும் சரோஜரோட மாதாவையும் கூப்பிடுறத நிறுத்துங்க. ஏசுநாதரேன்னு கூப்பிடுங்க, உங்களை சுகப்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துவிடும், ஆசீர்வாதம் வந்துடும். எங்க குடும்பத்தில் ரொம்பவே தோஷம் இருக்கு போல, எல்லாம் மாறிடும், எல்லா தோஷமும் மாறிடும். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கேட்டீங்களா? அடுத்தது எபிரேயர் நிருபம் ஒரு காரியத்தை சொல்றார். எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கிறவர்கள அங்க சொல்றாரு, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா, காலத்தை பார்த்தால் எப்படி இருக்கணுமா? போதகராக இருக்கணுமாமே. அப்படியா? ஆமா, அப்படிதான். இந்த எபிரேயர் நிருபம் அதைத்தான் குறிப்பிடுகிறார். காலத்தை பார்த்தா எப்படியா இருக்கணும்? போதகராக இருக்க வேண்டும். அப்படிதானா? அப்படிதான். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? You have had enough time that by now you should be teachers. By this time you ought to be teachers. காலத்துல, இந்த காலத்துல பார்க்கிறவங்கள நீங்க எல்லாம் எப்படி இருந்திருக்கணும்? நீங்கள் போதகராக இருக்க வேண்டும். ஆனா உங்களுக்கு
இப்ப மறுபடியும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? மூல உபதேசத்தை சொல்லி தர வேண்டியதா இருக்கு. அப்படிதான் இருக்குது நிலைமை. இந்த எத்தனை வருஷமா நீங்க ஆண்டவரை பின்பற்றி வர்றீங்க? 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனான். 12வது படிக்கும் வரையிலும் எல்கேஜி யூகேஜி சேர்த்து விடுவோமே, எல்கேஜி யூகேஜி 12th வரையிலும் படிக்கிறதுக்கு 14 வருஷத்துல 12ஆம் கிளாஸ் முடிச்சுறான். 14 வருஷத்துல திரும்ப ஒரு பிஏ முடிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம், அது பிஎஸ்சி 3 வருஷம் வச்சுக்கிடுங்க. இப்போ 12, 14, 3, 17. அப்போ அவன் ஒரு பட்டதாரியாக மாறுகிறான். இன்னும் ஒரு வருஷம் படிச்சுட்டான்னா பிஎட் படிச்சுட்டானா அவன் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு ஆசிரியாக மாறுகிறாங்க அடிப்படையா. அப்போ மொத்தம் எத்தனை வருஷம் வருது? 12, 2, 14, 3, 17. 17 வருஷத்துக்கு மேலான விசுவாசிகள் இங்கே எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள்? அன்றைக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸுக்கு பயிரை கொண்டு சேர்த்தவர்கள் நம்ம எப்படி இருந்தானோ அது போல இருக்கிறது போலதான் இன்றைக்கு அநேக சபைகளில் விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஒரு வளர்ச்சியும் ஒரு மாறுதலும் ஒரு தேர்ச்சியும் காணப்படவில்லை. அந்த ஆரம்ப காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்தில் எப்படி அவங்க பிந்தி வருவாங்களோ அது போலதான் பிந்தி வருவாங்க. எப்படி ஆராதிப்பாங்களோ அது போலதான் ஆராதிப்பாங்க. அப்பப்போ கண்ணை திறந்து விடுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? வெளியே போவாங்களோ? காலத்தின் நிலைமையை பார்க்கிற வேளையில நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? இன்றைக்கு 10 பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவரோடு கூட எத்தனை வருஷம் இருந்தாங்க சொல்லுங்களேன்? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவோடு எத்தனை வருஷம் இருந்தாங்க? சுமார் 3.5 ஆண்டுகள் தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எப்படி மாறிட்டாங்க? அவருடைய போதகத்தை எடுத்துரைக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். அதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது அப்போஸ்தலருடைய உபதேசம். இயேசுவோடு 3.5 வருஷம். ஆனா அவங்க படிச்சிருந்தாங்களா? படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதைகள். நீங்க சில வேளையில சொல்லலாம், நாங்க அவ்வளவு படிச்சவங்களா, திறமை உள்ளவங்களா, எங்களுக்கு என்ன தெரியும், நாங்க அவ்வளவு திறமையா இருக்கிறோமா? அப்படி திறமையா நான் படிச்சிருந்தா, இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நாங்களும் நல்லா மெரியானாயிரும். இங்கிலீஷ் தெரிஞ்ச எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றியே தெரியாது. பாஷை எல்லாம் மேட்டர், உலக பிரகாரமான படிப்பும் எல்லாம் மேட்டர். உலக பிரகாரமா நல்லா படிச்சிருக்கிறது ரொம்ப நல்லது, அவசியம், தேவை. ஆனா அது மட்டுமல்ல, நீங்க கொஞ்சம் ஆண்டவரோடு நேரம் கொஞ்சம் கூடுதல் செலவிடும். ஆண்டவருடைய போதகத்தை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் கேட்கணும். ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஜபத்தில் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். அவர் பாதத்தில் காத்திருக்கணும். 3 வருஷமும் அந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் கூடயே இருந்திருக்கிறாங்க. அவருடைய போதகத்தை தான் கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவர் சொன்னது சில ஓமைகள் புரியாம இருந்திருக்கு. புரியாத உடனே ஆண்டவர்கிட்ட இடையில கேட்கல. யாரும் இல்லாத நேரத்தில் அவர் தனிமையா இருக்கிறவர்கள் கேட்டு அர்த்தத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் பல ஆண்டுகளாக சபைக்கு வந்துகிட்டே இருக்கிறீங்க. ஆனா சிலர் பைபிள் ஸ்டடிக்கு ஒழுங்கா வர்றதும் கிடையாது. சிலர் விளிம்பு ஜபத்துக்கு வர்றது கிடையாது. சிலர் வீட்டில் கிடந்தா கூட அவங்க உபாச ஜபத்துக்கெல்லாம் வர்றது கிடையாது. கேட்டா உடம்பு முடியலன்னு சொல்லிவிடுவாங்க. மீறி எல்லாத்துக்கும் ஊர் சுத்த, உலகம் சுத்த, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், உடம்பும் தாங்கும். ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு முடியாம தான் ஆகுது. அதான் பிசாசனுடைய கோளாறுன்னு சொல்லுவோம். காலத்தினுடைய நிலைமையை பார்க்கிறவர்கள் நீங்க எல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய அவர்களாக மாறி இருக்கணும் தெரியுமா? இப்பவே ஒரு வசனத்தை கேட்டா, அது அங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலவள ஐயா என்று ஒரு பரிசுத்தமா இருந்தார். அவருக்கு சபையில 1976 5000 விசுவாசிகள் இருந்தாங்க. எந்த ஒரு விசுவாசியை கூப்பிட்டு ரட்சிப்புன்னா என்ன ஒருத்தனுக்கு தெரியாது. ஞானஸ்நானம்னா என்ன, நீங்க எல்லாம் ஐயாட்ட வந்துருங்க, மலவளைக்கு வந்துருங்க, இப்படிதான் சொல்லுவார்களே தவிர பரிசுத்தாவினா என்ன, நீங்க ஐயாட்ட வாருங்க, எல்லாம் ஐயாட்ட வாருங்க, இவனுக்காக சொல்லிக் கொடுக்க ஒருத்தனுக்கு தெரியாது. கேட்டீங்களா? இப்ப எபிரேயர் வாக்கியம் சொல்றாரு, போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு இப்ப மறுபடியும் மூல உபதேசங்களை சொல்லி தர வேண்டிய நிலைமையில இருக்குதுன்னு சொல்றாரு. ஐயோ, நீங்க இப்ப இந்த சின்ன குழந்தைங்க பாட்டில், ஃபீடிங் பாட்டில் பால் குடிக்கிற கதை போல இருக்குன்னு குடிப்படுகிறார். நீங்கள் பலமான ஆகாரத்தில பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். பழக்கம் இல்லை, வசனத்தில் ஒரு பழக்கம் வரல, வசனம் ஒன்றும் புரியுதில்லை, ஒரு ஆள் கேட்டா சொல்ல தெரியுதில்லை, என்ன பண்றது? கடவுள்கிட்ட தான் நம்ம கேட்கணும். மூல உபதேசத்தையே திரும்பவும் சொல்ல வேண்டியதா இருக்கு. சொன்னதையே சொல்லணும்.
ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும், உங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் நாங்கள் பெற்றாச்சு. ஞானஸ்நானம் நீங்கள் ஒரு ஞானஸ்நானம் பெற்றீங்கல்ல, இன்னும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். எப்ப? சாகுக்கு முன்னாலேயா? ஐயோ, சாகுக்கு முன்னாலே இன்னொரு ஞானஸ்நானம் பெற்ற ஆண்டவர்களுடைய கோபம் உங்கள் மேல. ஞானஸ்நானம் எத்தனை? ஒன்றுதான். திரும்ப ஞானஸ்நானம் எடுத்தா ஆண்டவர் கோபம் வரும். நீ தேவனுடைய கட்டளையை மீறுகிறாய். இப்ப மூல உபதேசம் என்னெல்லாம் தெரியுமா? எபிரேயர் 6 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்கள் என்னெல்லாம்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், பாவ கிரியைகளுக்கு நீங்களாகுகிற மனம் திரும்புதல், அப்படி ஒன்று இருக்காம. அது என்னது? அது என்னது? அதான் 6:1 தெளிவா இருக்குல்ல. We should be finished with the beginning lessons about Christ. We should not have to keep going back to where we started. We began our new life by turning away from the evil we did in the past and by believing in God. பாருங்க, மூல உபதேசம்னா என்னது? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், பாவ கிரியை, தீய கிரியைகள், தவறான கிரியைகளுக்கு நீங்களாகிற மனம் திரும்புதல். பிறகு ஆண்டவர் பேரில் வைக்கும் விசுவாசம். வருஷம் எத்தனை ஆனாலும் இன்னும் விசுவாசம் கொஞ்சம் பலப்பட்டிருக்கா? அந்த மனம் திரும்புதல் தெளிவா இருக்கா? உண்மையிலே மனம் திரும்பிட்டீங்களா? அன்றைக்கு நான் மனம் திரும்பினேன். அதுக்கு பிறகு இப்பவும் சில வேளையில எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யுது. அப்பப்ப கொஞ்சம் பாவ காரியங்கள் தலை தூக்கத்தான் செய்யுது. என்ன பண்றது? அதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட உங்க பாவங்கள் எல்லாம் சொல்லி அறிக்கை செய்து விட்டுருங்க. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இப்பவும் 15 வருஷம் விசுவாசிக்கும் அதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. பிலிப்புக்கும் அதுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. பிந்தாம ஆண்டவரை ஆராதிக்க வரணும். ஆனாலும் பிந்தி தான் வருவாங்க. பல ஆண்டு விசுவாசிகள் ஆராதிக்கு பிந்தி தான் வருவாங்க. அது இந்த மூல உபதேசம் போல இப்பதான் வந்த ஆட்களை போல உள்ளது. காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க தான் மாதிரிகளா இருக்கணும், முன்னோடிகளாக இருக்கணும். இப்ப மனம் திரும்புங்க, கெட்ட வார்த்தை பேசாதுங்க. 10 வருஷம் விசுவாசி கெட்ட வார்த்தை பேசுறாங்க, 15 வருஷம் விசுவாசி பொய் சொல்றாப்புல, 17 வருஷம் விசுவாசி திருடுறாப்புல, 18 வருஷம் விசுவாசி சண்டை போடுறாப்புல. இதை என்ன பண்றது? இதுதான் மூல உபதேசத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு? உங்களை பார்த்து மற்றவங்க படிச்சிருக்க வேண்டிய விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு படிக்கணும். நீங்க எப்படி இந்த பாவத்தை எல்லாம் விட்டீங்க? இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் எப்படி உங்களை விட்டு போச்சு? நீங்க திருடுற பழக்கத்தை எல்லாம் எப்படி விட்டீங்க? அவங்க கேட்டு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது பதிலாக இப்ப பழைய பாவம் இன்னும் தான் இருந்துகிட்டே இருக்கு. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். புதிதாக வர்றவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் பழைய ஆளுகளுக்கு நிறைய விஷயங்களில் இல்லை. நாங்களும் ஆண்டவரை பின்பற்றி தான் வர்றோம். ஆண்டவர் செய்வாரோ தெரியல, பார்ப்போம். ஆண்டவர் சொன்னதை செய்வார். ஏதாவது ஆண்டவர் சொன்னாரா? கண்டிப்பா செய்வார். சொன்னாலும் செய்யாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்வார். ஆண்டவரை பற்றி விசுவாசம் இன்னும் எப்படி இருக்கு? பலமா இருக்கா? நீங்க பல ஆண்டு விசுவாசி இல்லை. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. நீங்க எத்தனை வருஷம் விசுவாசி? எத்தனை வருஷம் விசுவாசி? உடம்புக்கு சரியில்லாத உடனே ஆஸ்பத்திரி போனதை பற்றி நான் குற்றம் சொல்லலை, அது உங்களுக்கு விசுவாசம், அது வேற விஷயம். நம்ம வாழ்க்கை எப்படி முடிய போகுதோ கடவுளுக்கு தான் தெரியும். ஒருவேளை நான் ஐயா ரோட்ல விழுந்து செத்து போயிட்டேன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க இறக்கம் காட்டி ஒரு நல்ல இடத்துல அடக்கம் பண்ணிருங்க. என்ன இதா விசுவாசம்? நான் ஒருவேளை செத்து என் பிள்ளைகள் எல்லாம் ஆதரவு இல்லாம இருக்காம நீங்க கொஞ்சம் கவனிச்சு விடுங்க. என்ன அக்கா, என் பிள்ளைகள் எல்லாம் நான் ஒரு நாள் செத்துட்டேன்னா பார்த்துக்கிடுங்க. என்ன 18 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி சொல்ற விசுவாச அறிக்கை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட எதிர்காலத்தை குறித்த கவலை இல்லை. நம்முடைய காலங்கள் ஆண்டோடைய கருத்தில் இருக்கு. நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கே தெரியல. விலைவாசி எல்லாம் கூடிட்டு, வாடகை எல்லாம் கூடிட்டு, இடம் கூட ஒரு இடம் வாங்க கிடைக்கல. ஒரு குழியெல்லாம் முன்னாலே 500 ரூபா, 600 ரூபா, 1000 ரூபா இருந்து இப்ப எங்கேயோ போச்சு. நீ எங்க வாங்க போறது ஒன்றும் தெரியல. பூமியில வாழ முடியுமோ என்பதே சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு விசுவாசம் நாளுக்கு நாள் கூடிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்ல. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் பிழைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்கு? நீங்க எத்தனை வருஷம் விசுவாசி? பாப்பா, நீங்க எல்லாம் எத்தனை வருஷம் விசுவாசி?
நீங்க பிறந்ததிலிருந்தே விசுவாசியினுடைய பிள்ளைகள். எப்படியும் சபைக்கு 10-15 வருஷமா அந்த விசுவாசம் எப்படி இருக்கு? என்னவோ ஆண்டவர் விசுவாசம் எப்படி இருக்கு? பலமா இருக்குது. நான் விசுவாசிப்போரின் அறிவே என்னை படைத்தேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் முற்றுமாய் ரட்சிப்பாரே. ஹல்லேலூயா. என்னை நடத்துவார், உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. சீயோனிலே விலையேறப்பட்டதும் பட்சிக்கப்பட்டதுமான கல்லை வைத்திருக்கிறேன், அதுக்கு நீ விசுவாசமாயிருக்கிறவன் விற்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுங்கள். அந்த சீயோனில் வைக்கப்பட்டிருக்கிற விலையேறப்பட்ட கல், பரீட்சிக்கப்பட்ட கல் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அந்த விக்கிர கோயிலில் வச்சிருந்த அந்த கல் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த மூலைக்கல். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். எத்தனை வருஷம் விசுவாசி தம்பி நீங்க? ஐயா நீங்க எத்தனை வருஷம் விசுவாசி? நாங்க எல்லாம் பல ஆண்டு விசுவாசி. உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? தளர்ந்து போயிட்டுங்க, தளர்ந்து போயிட்டாங்க. அப்ப இடுப்புல ஒரு பெல்ட் கட்டிக்கிறீங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி இருக்கு? நல்ல பலமா இருக்கா? நாளுக்கு நாள் விசுவாசம் பலப்படணும், பலவீனப்படக்கூடாது. ஆமா, என்ன நடக்க போகுதோ, உலகத்துக்கு முடிவு என்னைக்கு வரப்போகுதோ அதை பத்தி நீங்க கவலைப்படண்டா, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். என் குடும்பம் என்ன கதி ஆக போகுதோ, உங்க குடும்பம் நல்ல கதி ஆகும். நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. பரீட்சை எழுதியிருக்கிறேன், பாஸ் ஆகுமோ என்னதான் தெரியல. பிசாசு ஒரு சொப்பனை உனக்கு காட்டினான், நீ ஃபெயில் ஆகிட்ட. உன்னை கொல்றதுக்குன்னே ஒரு சொப்பனத்தை பிசாசு காட்டினான். நான் பரீட்சை எழுதின வேலையில எல்லாம் எனக்கு ஒரு விசுவாசம் இருந்து நான் பாஸ் ஆவேன், நல்ல மார்க் வாங்குவேன். சத்தியமா சொல்றேன். ஒரே ஒரு தடவை பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கிற வேலையில ஒரு பேப்பர் பேப்பரை அவங்க எங்கேயோ தொலைச்சு போட்டான். அதனால எனக்கு ஃபெயில் போட போறான்னு உனக்கு ஒரு ஆண்டு ஒரு சொப்பனை காட்டினார். அதே போல அங்க இருந்து ஒரு தபால் வந்தது, நீ எழுதின பரீட்சை பேப்பர் எங்களிடம் வந்து சேரவில்லை, நீ பரீட்சை எழுதவில்லை, திரும்ப எழுதணும். நல்ல கதை. எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொப்பனை காட்டியிருந்தார் பாத்தியா. நான் அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு வந்த கவர், ஒரிஜினல் கவர் வச்சிருந்தேன், தேதி அதில் எழுதியிருக்கு. அதை அனுப்பி வச்சேன். இந்த தேதியில இந்த சென்டர்ல நான் பரீட்சை எழுதியிருக்கிறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் போட்டாச்சு. அவ்வளவுதான். விசுவாசம் என்பது நாளுக்கு நாள் பலனடைய வேண்டிய ஒன்று. காலத்தை பார்த்தா விசுவாசத்துல பலவீனப்பட்டுட்டே வரீங்க, அதுதான் வருத்தமா இருக்கு. பிறகு இன்னும் ஒரு ஞானஸ்நானம் எடுக்கலாமா? மூல உபதேசம் விசுவாசம், பிறகு மூல உபதேசத்துல ஒண்ணு. நாங்க இடையில கொஞ்சம் பாவம் எல்லாம் செய்தோம் பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், ஆண்டவரை விசுவாசித்து பிறகு இடையில கொஞ்சம் பாவம் செய்தோம். இன்னொரு ஞானஸ்நானம் தருவீங்களான்னு ஒரு கேள்வி. இங்க எல்லாம் தரமாட்டாங்க. வேற மாநிலத்தில் போய் ஞானஸ்நானம் எடுக்கலாமா? கர்நாடகாவில், ஆந்திராவில், பிறகு வேற எங்க, இப்படி பல மாநிலங்கள் இருக்கு இல்லையா? கேரளாவில் அங்க போய் சொன்னா போதும் கொடுத்துருவாங்களா? ஒரே ஞானஸ்நானம் தான்ப்பா. காலத்தை பார்த்தா இன்னும் ஒரு ஞானஸ்நானம் தருவாங்களான்னு கேட்குறாங்க. எத்தனை வருஷம் விசுவாசி? கேவலமா இல்லை? அப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் நான் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமையில நிற்கிறேன். கைகளை வைக்குதல் அது ஒரு உபதேசம். லேயிங் ஹேண்ட்ஸ். எல்லாருக்கும் வேலை, யார் வந்தாலும் வாங்க, நானே ஜோம் பண்றேன். அப்படி கைகளை வைக்குதல் என்று ஒரு உபதேசம் இருக்குது. அடுத்த மேல கை போடுதலும் இருக்குது, அடிக்கிறது, அது ஒரு உபதேசம். எவன் என்ன செய்தாலும் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, மோசையும் பிரமாணம் அது இல்லை. அது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறதுல குறிப்பிடுகிறார் கைகளை வைக்குதல். இங்க கைகளை வைக்குதல் என்று சொல்றது சும்மா எல்லாருக்கும் வேற கை வச்சு எல்லாத்துக்கும் பேய்க்கு நோக்கி ஜோம் பண்றது. காலத்தை பார்த்தா நீங்களே ஜோம் பண்ண வேண்டியவர்கள், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்களே கையை வச்சு ஜோம் பண்ண வேண்டியவங்க. இப்ப எல்லாத்துக்கும் யாரெல்லாம் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் நீங்க வருவீங்களா? வரேன், நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்களா? எத்தனை வருஷம் நீங்க ஆண்டவரை பின்பற்றி வருவீங்க? உங்களுக்கு விசுவாசம் இல்லையோ? நானும் ஜோம் பண்ணி தான் பார்த்தேன், ஆனா ஒன்றும் நடக்கலையே. அது காரணம் உங்களுக்கு விசுவாச குறைவு ஒன்று. இன்னொன்று, உங்க கை சுத்தமா இல்லை. உங்க கையில தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு கை சுத்தமா இல்லை. கைகளில் சுத்தம் உள்ளவன் இருதயத்தில் மாசு இல்லாதவன். அப்படி இருந்தா நீங்க கை வச்சு ஜோம் பண்ணா கூட ஜபத்துல வல்லமை வெளிப்படும். காலத்தை பார்த்தா நீங்க கை வச்சு ஜோம் பண்ணாலே சுகமாகணும், ஆனா சுகம் ஆகல. இப்ப என்ன செய்வோம்?
இது வேற பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு சபையின் ஊழியக்காரனை கூப்பிட்டு என்ன செய்வோம், எண்ணெய் பூசி ஜோம் பண்ணிடுவோம். ஆல்ரெடி இதெல்லாம் நான் குற்றப்படுத்தல. வருஷம் எத்தனை ஆனாலும் என்னதான் வேலை, நம்ம வேலை. ஆண்டுகள் பல ஆனாலும் காலத்தை பார்த்தால் நீங்களே 10 பேருக்கு ஜோம் பண்ண வேண்டியவங்க. இப்ப காலம், இப்ப உங்களை குற்றப்படுத்துகிறேனோ இல்லை. நீங்க அந்த பலனை அடைய வேண்டும், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கிருபையை பெறணும். ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கணும், கையெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். ஹல்லேலூயா. கை சுத்தம் இல்லைன்னா ஆண்டவருடைய கிரியை வெளிப்படாது. வியாதிகள் குணமாகாது, பிசாசுகள் போகாது. கையை பரிசுத்தமா வச்சுக்கணும், அப்பதான் வியாதி குணமாகும், பிசாசு போகும், ஆண்டோட வல்லமை வெளிப்படும். கமிஷன் எல்லாம் வாங்கக்கூடாது, கள்ளக்கணக்கெல்லாம் எழுதக்கூடாது, கலப்படம் எல்லாம் பண்ணக்கூடாது. சுத்தமா கையை வச்சுக்கிட்டா தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அடுத்து உயிர்த்தெழுதல் பற்றி யாராவது உங்களை கேட்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். 2 பாட்டு தான் உங்களுக்கு தெரியும், அது ஃபுல்லா தெரியாது. இந்த பாட்டெல்லாம் யாருக்கும் ஃபுல்லா தெரியும்? தெரியுமா? இந்த பாட்டெல்லாம் பாட்டு புத்தகத்தை பார்த்தாது தெரியுமா? அது தெரியாது. பாட்டு புத்தகம் எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு? நாங்க தான் ஸ்கிரீன்ல பார்த்து பாடி பழகிட்டோம். ஐயோ, ஒரு காரியம் சொல்லணும், பாட்டு தெரியாட்டாலும் பரவாயில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி தெரியுமா? ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அது தெரியுமா? அது தெரியல. ரோமன் 6ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதுனா என்னன்னு தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானம் மூலம் அவருடைய மரணத்தில் பங்கு பெற்றால், பாவங்களுக்கு செத்து இயேசுவுக்காக பிழைப்பேன் என்று ஈடுபட்டிருந்தால் உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு பங்குண்டு. எக்காலம் திணிக்கும் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எழும்புவோம். மரித்த பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் வருவார். உயிர்த்தெழுதலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதை பற்றி எங்களுக்கு அவ்வளவா தெளிவா தெரியுது இல்ல, நாங்க எங்க பாஸ்டர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறோம், அவர் கரெக்டா சொல்லிடுவார். இதுவா அப்படியா சொல்றது? உயிர்த்தெழுதலை பற்றி எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? சரி, முதலாவது நம்பர் 1, எனது மனம் திரும்புதலை பற்றி எத்தனை பேருக்கு இன்னொரு ஆள் கேட்டா சொல்ல தெரியும்? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்புதல்னா என்னன்னு ஒரு ஆள் கேட்குது உங்களுக்கு, நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருக்கெல்லாம் சொல்ல தெரியும்? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம்னா எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? அப்பதான் நீங்க வளர்ந்துட்டு வர்றீங்கன்னு அர்த்தம். ஞானஸ்நானம்னா என்ன? கிறிஸ்துவோடு பண்ணுகிற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இனி உண்மையே சேவித்து உண்மையே பின்பற்றி உமக்கென்றே வாழ்வேன், வேற சாமியை பின்பற்ற மாட்டேன், வேற சாமிக்கு பின்னாலும் போக மாட்டேன். அதுதான் கல்யாணம்னா என்ன? கல்யாணத்துல பிறர் முகம் பாராமல் என்னத்தை கிழிச்சானுங்க. பிறர் முகம் பாராமல்னா எனக்கே எத்தனை வருஷமா தெரியாம இருந்து, சத்தியமா சொல்றேன். நான் எத்தனை கல்யாணம் நடத்தி வைக்கிற வேலையில ஆரம்ப காலத்துல பிறர் முகம் பாராமல் பிறகு நான் யோசனை பண்ணேன், ஜோம் பண்ண. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒன்ன கல்யாணம் பண்ற முகத்தை தான் பார்க்கணும், வேற எவனுக்கு மூஞ்சி முறையும் பார்க்க கூடாது, அவனுக்கு மேலே இச்சை கொள்ளக்கூடாது. உன்னுடைய மனைவிக்கு மூஞ்சதான் பார்க்கணும், வேற ரோட்ல போற எவனுக்கு மேலேயும் ஆசைப்படக்கூடாது. அப்படி ஒரு வாசனை இருக்கும். அதுபோல இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் ஜீவன் தந்தவர், அவர்தான் உயிர் தெழுந்தவர். மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், விசுவாசம். விசுவாசம்னா என்ன? மனைவிக்கு மண்டே உடைச்சு ஆஸ்பத்திரியில போட்ட பையன் விசுவாசம். அவனை பார்த்திருக்கிறீங்களா? நல்ல தடியா இருப்பான், தடியனுக்கு குண்டாளி அவன். விசுவாசம் அவ்வளோ தின்னுவான். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனும் ஒரு ஊழியக்காரன், பைபிள் எடுப்பான், அவனும் எல்லா இடத்துக்கும் போவான், கல்யாணத்துக்கு ஜோம் பண்ணுவான், மாப்பிள்ளைக்கு ஜோம் பண்ணுவான், பொண்ணுக்கு ஜோம் பண்ணுவான். அவர்கிட்ட இருக்கிற வஞ்சகாவி மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்குள்ள இறங்கிடும். வர மாப்பிள்ளை வஞ்சாதி அடிதான் நடக்கும். ஒரு நாள் பார்ப்போம். என்னைக்கும் இந்த விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா? தேவகுமாரனாய் இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசம். ஹல்லேலூயா. யாராவது கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ஆண்டவர் இயேசுவை என்னுடைய வாழ்வின் எல்லாவற்றுக்கும் விசுவாசிக்கிறேன். எதுக்கு? நோய்க்கும், நோய்கள் வந்தா குணமாக்குவார். பேய்க்கு ஒருத்தர் வந்தா பேயை துரத்தி விடுவார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் மேல் ஜெயம் தருவார். என்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் பார்த்து விடுவார். என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார். நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பெல்லாம் எப்படி ஆக போகுது கடவுளுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நல்ல படிப்பு தருவார். வேலை கிடைக்குமா?
இனிமேல் வருங்காலத்துல எல்லாம் படிச்சாலும் வேலை கிடைக்கும். அப்படியா? உங்க விசுவாசம் அப்படியா? உங்க விசுவாசத்தின்படி ஆகட்டும். ஆண்டவர் இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு வந்திருக்கிறார். அங்க லாசரு செத்து போய் அடக்கம் பண்ணி 4வது நாள் வந்திருக்கிறாரு. மார்த்தாள் அழுகிறாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுந்து ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கணும், மரித்தால் பிழைப்பான். அவன் சொல்றான், ஒரு நாளிலும் பிழைப்பான், ஒரு நாள் உயிரோடு எழுப்பான். ஆண்டவர் இன்னைக்குதான் உயிரோடு எழுப்ப வந்திருக்கிறாரு. அவளுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. எப்ப கடைசியில ஆண்டவர் எழுப்பார். இப்பவே எழுப்ப போறாருன்னு எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு தான் சீசர்களோடு வந்தார். அதுலயும் தோமாவுக்கு சந்தேகம் வந்து. தோமா ஒரு சீசன் நம்ம நாட்டுக்கு வந்து ஆண்டவரை விசுவாசித்து ரத்த சாட்சியாக மறித்தார். அப்ப அவர் சொல்றாரு, இவங்க கூட போய் நம்ம சாவோம். விசுவாசம் அவருக்கே குறைஞ்சு போயிருப்போம். சந்தேகம் எல்லாம் தீர்ந்துதான் இந்தியாவுக்கு வந்தாரு. அல்லேலூயா. நீங்க விசுவாசி ஆன பிறகு இப்ப விசுவாசம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அல்லேலூயா. என் பிள்ளைகள் உடம்பு சரியில்லைன்னா நான் எந்த பாஸ்டர்டையும் தேடி போக மாட்டேன், நானே கையச்சு ஜெபம் பண்ணி. அதுக்கு நீங்க பாஸ்டர், சரி எப்போதும் ராத்திரி பாஸ்டர் உங்க வீடு தேடி வந்துட்டு இருப்பாரா? முடியாது. இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? ராத்திரி உங்க பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. நீங்க வீடு வீடா பேய்க்கு நோய்க்கு ஜெபம் பண்ண நான் சொல்லவில்லை, அதை உண்மையா சொல்லிடுறேன். பிறகு பாதிப்பு வந்து நீங்க பிறகு நட்ட நீங்க சொல்லியாக்கோ நான் போய் ஜெபம் பண்ணேன். சில பாஸ்டர் மாதிரி அவுத்து விட்டுருவாங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை கைகளை வைப்பார்கள், சுத்தமாவார்கள். பசங்களை அது ஆண்டவர் இயேசு யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? அவனுக்கு மார்க்கு சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் யார்கிட்ட சொன்னார்? சீஷர்களிடத்தில். அதுவும் சொன்னார். சும்மா அவருக்கு வசனத்தை கேட்க பிரசங்க கேட்க வந்தா எல்லாருக்கும் இல்லை. அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம். உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உடம்பு முடியலைன்னா நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணலாம். கைகளை வைக்கிறது. ஆண்டவரே எனக்கு ரொம்ப வலிக்குது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீ குணமாக்குற கர்த்தருக்கு அறிவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரொம்ப ராத்திரி நேரம் ஆயிட்டு எனக்கு செல்லும் இல்லை, என்கிட்ட பாஸ்டர் வீட்டுக்கு போக முடியாது, நீர் என்னை குணமாக்குற கர்த்தர், உண்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் குணமாக்குறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க ஊர் ஊரா வீடு வீடா மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. மறுபடியும் சொல்லிவிட்டேன். உயிர்த்தெழுதலை பற்றி தெரியுமா? உயிர்த்தெழுதல்னா என்னன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தது போல அவரை உத்தமமாய் பின்பற்றி வருகிற நாம் ஒரு நாளில் உயிரோடு செத்தாலும் உயிரோடு எழும்புவேன். இல்ல, நான் உயிரோடு இருக்கிற வேளையிலே ஆண்டவர் இயேசு மேகங்களின் மேல் வருவார், எக்கால சத்தம் துணிக்கும், முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள், பிறகு நானும் என்ன செய்திருவேன்? பறந்து சென்றுடுவேன். அதான் உயிர்த்தெழுதல். அதை பத்தி உங்களுக்கு சொல்ல தெரியுமா? நான் சிறுவனா இருக்கிற வேளையில உயிர்த்தெழுதலை பற்றி எல்லாம் கேட்டிருக்கேன். ஆமா, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உயிர்த்தெழுதல், பரலோகம். ஆமா, பரலோகம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எல்லாம் கேட்கறது எனக்கு ரொம்ப பேரானது. இப்ப கூட யாராவது சொல்லுவாங்கன்னா நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நரகத்தை பற்றி யாராவது சொல்றதை விட எனக்கு பரலோகத்தை பற்றி கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்ககிட்ட யாராவது உயிர்த்தெழுதலை பற்றியோ பரலோகத்தை பற்றியோ கேட்டா ஏதாவது சொல்ல தெரியுமாப்பா? பரலோகம்தான் என் பேச்சு. அப்படியா? பிஷப் அழகா பாடி இருக்கிறாரு. அந்த பாட்டு கூட தெரியாது. போயிட்டு பாட்டு தெரியாட்டாலும் பரவாயில்ல. பரலோகம் எங்க இருக்கு அதாவது தெரியுமா? பரலோகம் எங்க இருக்கு? ஆண்டவர் இயேசு எங்க இருக்குன்னு சொன்னாரு. அது தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிறது. Kingdom of God is in you. இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளேயே பரலோகம் வந்தாச்சு. ஹல்லேலூயா. பரலோகம், பரலோகம்னு சொன்னேன். பரலோக ராஜ்யம், Kingdom of God is there up above. வானங்களுக்கு மேலாக தேவனுடைய ராஜ்யம் அங்க இருக்கு. அப்ப நம்ம என்னைக்கு போலாம்? ஒரு நாள் போலாம். ஹல்லேலூயா. போலாமா? 1,30,000 ரூபாய் கொடுத்தா எங்க கூட்டிட்டு போவாங்க? எருசலேமுக்கு கூட்டிட்டு போய் இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்புறம் திரும்ப ஊருக்கு எல்லாம் சுத்திக்கிட்டு நம்ம அங்க போனா திரும்ப வர வேண்டியது இருக்கா? உச்சித மோட்ச பட்டணம்னு பக்தர் எழுதுகிறார். என்ன பட்டணம்? உச்சித மோட்ச பட்டணம். பேரே அழகா இருக்குது, சூப்பரா இருக்க. பரலோகம் அங்க இருக்கு, வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிறது. அங்க போனா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும். இதுதானே? ஆமா, உங்க பாஷை சந்தோஷமா இருக்கும். வருத்தம் பசிதாகோ மன துயரம் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. பரலோகத்தை பற்றி நினைச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு நாள் நம்ம போயிடலாம். பரலோகத்தை பற்றி ரொம்ப நினைச்சா நீங்க சீக்கிரம் போயிருவீங்க, செத்து போயிருவீங்க. சார், பரலோகத்தை பற்றி நினைச்சுட்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பரவசம் உண்டாகும், பேர் ஆனந்தம் உண்டாகும். சாவை பற்றின கவலையே துக்கமே இருக்காது. நான் செத்து போயிருவனும், ஐயோ ஒருவேளை செத்துருவனும். நான் உனக்கு உண்மையை சொல்றேன். எத்தனை விபத்துகளை நான் சந்தித்த வேளையில
நான் என்னுடைய முடிவு இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை காப்பாத்திருன்னு சொல்லலை, இயேசுவின் ரத்தம் காப்பாத்தி இருக்கிறேன். மூச்சு திணறல் வந்து போச்சு, செத்துருவேன்னு எனக்கே தெரியுது, நான் கவலைப்படலையே. கூப்பிட்டா நம்ம போயிட வேண்டியதான். எங்க போய் சேர போறோம்? அந்த வான்கரையில் நாம் நின்று கீதங்களை பாடுவோம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போறது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அப்போ பயமா இருக்கா? பரலோகத்துக்கு போவேன்னு நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? அப்போ பரலோகத்துக்கு போவேன்னு நம்பிக்கை இருக்கா? ஞானஸ்நானம் பெற்றீங்களே, ஞானஸ்நானம் பிறகு முன்னாலே பரிசுத்தாய் பெற்ற ஆசாமிக்கு இப்ப பரலோகத்துக்கு போவியான்னு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா முழின்னு முழிச்சு சிரின்னு சிரிக்கிறாங்களே. இப்ப பரிசுத்தாய் எழுந்தாச்சா? தேவாவியான உங்களுக்குள்ளே வாசமா இருந்தால் உயிர்த்தெழுதலை பற்றின ஒரு நம்பிக்கையோடு வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அழிவை காண்பதில்லை. நம்ம அழிஞ்சு போக மாட்டோம், என்றும் அவரோடு வாழும் பாக்கியம் நமக்கு இருக்கு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், என்றும் அவரோடு வாழும் பாக்கியம் இருக்கு. அதான் அதை பற்றினதான் உயிர்த்தெழுதல். கேட்டீங்களா? உயிர்த்தெழுந்தாதான் பாவிகள் ஒரு நாள்ல கடைசியில உயிரோடு எழும்புவாங்க. அவங்களெல்லாம் நியாயம் தீர்த்து ஆண்டவர் பாதாளத்தில் போடுவார். பாதாளம் எங்க இருக்கு? பரலோகத்துக்கு சைட்ல இருக்கா? மண்ணுக்கு கீழே இருக்கு, பூமிக்கு அடியில இருக்கு பாதாளம். இங்க உள்ள விட்டுருவார், அவ்வளவுதான். அப்புறம் மேல வர முடியும். பிறகு வேற ஒண்ணு இருக்கு, நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பை பற்றி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? நியாய தீர்ப்பு எல்லாரையும் நியாயம் தீர்ப்பாரு, அடி உத கொடுப்பாரு. இல்ல, பரிசுத்தவான்கள் அந்த ரோம சபைக்கு பவுல் உங்களுக்கு குறிப்பிடுகிறார். ரோமர் 8:1 எழுதுகிறார், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation for those who walk in the spirit. ஆவியிலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கேட்டீங்களா? பாவத்தில் வாழ்கிறவர்களுக்கு தான் தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. சிறியோர் பெரியோர் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியது உண்டு. அவங்களுக்கு உள்ள கிரேட்ல அவங்கள தண்டித்து ஆண்டவர் பாதாளத்துக்கு அனுப்புவார். பரிசுத்தவான்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அவர்களுக்கு ஆண்டவர் பிரதிபலனை கொடுப்பார். God will give them reward and award. அதான் ஆண்டவர் செய்கிறார். நியாய தீர்ப்பு எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed for all men to face judgment. நியாய தீர்ப்பை எல்லா மனுஷனும் சந்திக்கணும். யார்? பாவத்தில் வாழ்கிற மனுஷன். பரிசுத்தமா வாழ்கிற மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. புரியுதா? செத்து போனவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, சின்னவங்களுக்கு உண்டு. பாவத்தில் வாழ்ற எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட்டு தண்டனைக்குள்ளாவார். இப்ப நம்ம மூளை உபதேசத்தையே சொல்லிக்கிட்டே காலமெல்லாம் இருந்தா, அந்த எபிரேய நிருபம் சொல்கிறார், let us press on unto perfection. பரிபூர்ணத்துக்கு நேராக கடந்து செல்வோம். வருஷத்தினாச்சு நான் இன்னும் அதையே சொல்ல வேண்டியதா இருக்கு. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், விசுவாசம், கைகளை வைக்குதல், உயிர்த்தெழுதல், பிற நியாய தீர்ப்பு, ஓய்வு நாள், பரிசுத்த நாள், ஓய்வு நாள், ஆண்டோருக்கு கொடுக்கணும். அப்படி எல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணுமா? காலம் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கணுமா? சில சபைகளில் சத்தியமா சொல்றேன், சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அப்படி சொல்லல, சொன்னதே சொல்லல. புதுதாக ஆண்டவர் என்ன சொல்றாரு அதைத்தான் நான் சொல்ல போறேன். ரோம சபைக்கு பவுல் எழுதுற வேளையில குறிப்பிடுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை அந்த 8:6 படிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, ரோமர் 8:6, if your thinking is controlled by the spirit there is life and peace. If your thinking is controlled by your sinful self there is spiritual death. மாம்ச சிந்தையினுடைய முடிவு, அதுக்கு தீர்மானம் என்னன்னா அழிவு, சாவு, வீணா போயிடும். அன்பானவர்களே, நீங்க பல ஆண்டுகளாகி மாம்ச சிந்தை மாறி இருக்கா? மாம்ச சிந்தை, அந்த காணல் நேச்சர். ஒரு ஆவிக்குரிய சிந்தை எத்தனை பேருக்கு உருவாகிருக்கு? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பவுல் எழுதுகிறார், அங்கிருந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரட்சகர் வரை நம்ம காத்துட்டு இருக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம்,
ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்ச சிந்தைனா என்னன்னு தெரியுமா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், இந்த உலகத்தில் என்னெல்லாம் சாதிக்க போறோம், இன்னும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், இன்னும் நம்ம பெரிய உத்தியோகம் வகிக்கணும். வெளிநாட்டுக்கு போறதுக்கு வழி எதாவது இருக்கா பாஸ்டர்? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? இருக்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு நிறைய வழியெல்லாம் இருக்குது. குறுக்கு வழி கூட இருக்குது. குறுக்கு வழி இருக்கா? இருக்குது. கொஞ்சம் சொல்லி தருவீங்களா? அதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லையே. அப்படியா? நான் ஒரு பெரிய பணக்காரனாக மாறணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. சொல்லி தருவீங்களா? அதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லையே. ஐ வாண்ட் டு பி a very popular figure. நான் பெரிய செல்வாக்குள்ள ஒரு ஆளாக மாறணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிறைய வழிகள் எல்லாத்துக்கும் தான் இருக்கு. இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நமக்கு என்ன இல்லை கேட்டீங்களா? மாம்சீக சிந்தை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், இல்லைன்னா புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். நமக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. பவுல் சொல்றாரு, எங்களுக்கும் ஆவி சிந்தை உண்டாயிருக்கு. நமக்கு எண்ணம் எல்லாம் என்னது? எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் சித்தம் செய்வதுதானே. நம்ம ஆண்டவருக்காக எப்படி வாழலாம், ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தலாம், நம்ம ஆண்டவர் பேச்சை கேட்டு நடக்கணும், நம்ம இஷ்டம் போல தப்பு தண்டியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம தவறான வீட்டுக்கு போகக்கூடாது, தவறான சாப்பாடு சாப்பிடக்கூடாது, தவறான ஆட்களோட பழக்கம் வச்சுக்கிட கூடாது. ஆமா, மாம்ச சிந்தைன்னா புரியுதா? இன்னும் எனக்கு வீட்டை எவ்வளவு பெருசாக்கலாம், அது கரெக்ட் தான். ஆண்டவர் ஓமை சொல்றாருல்ல, ஒருத்தனுக்கு நல்ல விளைச்சல் இருந்துதான், அவன் தன்னுடைய கோடோன் அந்த கடங்க பெருசாக்கி அவனுக்கு சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா? ஆத்மாவே புசித்து கொடுத்து சந்தோஷமா இருந்து. ஆண்டவர் கேட்டாராம் அவனை பார்த்து, மதிகேடனே, யூ ஃபூல், புத்தி கண்டவனே, இன்னைக்கு உன்னுடைய ஆத்மா எடுபடுமானால், உன்னை விட்டு எடுபடுமானால் நீ சம்பாதித்தவர்கள் யாருடையதாகும்? ஆண்டவர் இயேசு எச்சரிப்பு சொல்றாரு, நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களில் நடக்கும். பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், பிள்ளை குட்டி பெற்றார்கள், எல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொள்ளும் மட்டும் அவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். உலகத்துக்கு முடிவு வரப்போகுது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்பதை நாம் அறிவோம். இப்பவும் மாம்ச சிந்தை தான். என் பிள்ளை குடியெல்லாம் எப்போ படிச்சு குடிப்பாங்க, என் பையன் எண்ணெய் பெண்ணு கட்டுவான், என் பொண்ணை எண்ணெய்க்கு கட்டி கொடுக்கலாம், இதுதானே? எண்ணெய்க்கு ப்ரமோஷன் வருது. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். The ungodly go after such things. முதலாவது seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். And all these things shall be added unto you. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாராளமா கிடைக்கும், இலவசமா கிடைக்கும். இன்னைக்கு குழப்பம் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கிறது. உலகத்துக்குரியவளையே நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். அப்பா எப்போது நினைப்பெல்லாம் அந்த வாழைமரம் என்னைக்கு தார் போடும், இந்த பலாமரம் என்னைக்கு காய்க்கும், இந்த தென்னை மரம் என்னைக்கு காய்க்கும், இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யுங்க. இருக்கும். ராத்திரியும் பகலும் எப்போதும் இந்த பூமிக்குரிய விஷயம்தான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். பவுல் சொல்கிறது போல, நான் அந்த ரோம பிரஜை உடையவனாக சிலாக்கியம் பெற்றேன்னு சொல்றாருல, சிறு வயதிலிருந்தே என்னுடைய பெற்றோரால அந்த ஆவிய சிந்தை உடையவனாக நான் வளர்க்கப்படும் பாக்கியத்தை தேவன் தந்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த சிந்தை தான் இப்போது இருந்துகிட்டே இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி கட்டுவோம்? கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம், அதெல்லாம் ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய வேலை. காலத்தை பார்த்தால் நீங்களும் செய்ய வேண்டியது. எத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவர்கிட்ட வந்து, இன்னும் மாம்சீக சிந்தை தான், இன்னும் உலக மக்களை போன்ற சிந்தை தான். எத்தனை பவுன் கொடுப்பாங்க? 100 பவுன் கொடுப்பாங்களா? பட்டெல்லாம் எடுத்து தருவாங்களா? கார் வாங்கி தருவாங்களா? எத்தனை லட்சம் கொடுப்பாங்க? போயிட்டு போங்க, கிடைக்கிறதெல்லாம் வாங்கி விடுங்க, நான் இடையில வரல, நான் புரோக்கர் இல்லை, கமிஷன் ஏஜென்ட் இல்லை. எப்படி நிலைமை எப்படி இருக்கு? அந்த பையன் ரட்சிக்கப்பட்டவனா, அவன் ஞானஸ்நானம் பெற்றவனா, அவன் வருஷாய் பெற்றவனா, அதெல்லாம் கேள்வி இல்லைங்க. அவன் நல்ல சம்பளம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான். அவன் சென்னை பட்டணத்தில் பாஸ்டர் மோகன் சபைக்கு போகிறான். பாஸ்டர் மோகன் ஒரு பரிசுத்தவான் தேவ மனிதன். அவர் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய மனைவியின் குடும்பத்துக்கும் நெருங்கின நண்பராகவும் இருக்கிறார் பல நீண்ட ஆண்டுகளாக. அது உண்மையான விஷயம். பாஸ்டருடைய சபைக்கு போகிறான் என்று சொன்னதே ஒரு பெரிய பொய். மனன் ரட்சிக்கப்பட்டானா, ஞானஸ்நானம் பெற்றானா, ஆண்டவருடைய பிள்ளையா? அந்த பொண்ணு சூப்பரா இருக்கு, பாத்தீங்களா? அப்படி ஒல்லியா, அப்படி அழகா, அப்படி ரவுண்டு முகமா, நீள முடியா,
ஹalleluya. praise the Lord sister. praise the Lord. எவ்வளவு அழகா பேசுறது கேட்டீங்களா? நல்ல பேசுறது, கிளிப்போல பேசுகிறது. அதானே பாப்பி, பாப்பா நீ ரசிக்கப்பட்டியா? ஆண்டவர் பிள்ளையாரியா? பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறியா? ஒரு நாள் ஒரு ஊர்ல 2 பேரு மாப்பிள்ளை பார்க்க போனாங்க. மாப்பிள்ளை பார்க்க போனால ஒருத்தர் மாப்பிள்ளையிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். தம்பி நீங்க ரசிக்கப்பட்டீங்களா? ரசிக்கப்பட்ட. அது இருக்கட்டும், நீங்க பரிசாக்கிட்டீங்களா? பரிசாக்கி. அதுக்கப்புறம் தான் அவரை விட்டாராம். அப்படிதான் இருக்கணும். ஹalleluya. நீ எப்படி ரசிக்கப்பட்ட? எப்படி ரசிக்கப்பட்ட சொல்லு. நீ எப்படி ரசிக்கப்பட்ட? நீ எதுக்காக ஞானஸ்நானம் பெற்ற? அதை கொஞ்சம் சொல்லு. பரிசாய் பெற்றியா? அது எங்க சபையில பரிசாய் கூட்டம் நடக்கும். எல்லாரும் அல்லேலூயான்னு கழி கொடுவாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டு இருந்ததும் கேட்டுட்டு இருந்ததும் இல்லை. நீ தேவனுடைய ஆவியை பெற்றாயா? எல்லாம் மாம்ச சிந்தனாங்க. அப்ப படிச்ச பிள்ளைகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. உங்க குடும்பத்துக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ப நீங்க பண்ணிக்கிடுங்க. அதை குறை கூற நான் வரவில்லை. அதெல்லாம் என்னுடைய மேட்டர். இப்ப அது போல பாரம்பரியம் சடங்கெல்லாம் அப்படி இருக்கு. சடங்கெல்லாம் 7வது நாள் 3வது நாள் 7 தடவை 8 தடவை. ஐயோ கேவலமா இருக்கு. மாம்சீக சிந்தையிலேயே மூழ்கி போயிட்டாங்க. வருஷம் எத்தனை ஆச்சு? நம்ம வீடு கட்டணும். அந்த இவரை கூட்டிட்டு வரீங்களா? அந்த வாஸ்துவை தூக்கிட்டு வரீங்களா? வாஸ்து அந்த மீனவன் மீன் கொடுக்குறவன் மீன் விற்பான்ல, அவன் என்ன சொன்னான்? வாத்தியார வாஸ்தவமா இந்த மீன் 150 ரூபா, இப்ப 500 ரூபாய் கிடைக்காது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன். வாஸ்தவமா இந்த மீன் 150 ரூபான்னு மீனவன் மீன் விற்கிறவன் சொன்னான். இப்ப ஒருத்தன் பட்டையை போட்டுட்டு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். அது என்னது? வாஸ்து. நீ எத்தனை வருஷம் விசுவாசி? காலத்தை பார்த்துட்டு நீ எத்தனை வருஷம் விசுவாசி? உலக மனுஷனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். என்ன வித்தியாசம் சார்? இன்னைக்கு வேண்டாம், மாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க சார். சொல்லிடுறேன். என்ன இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, அமாவாசை, எல்லாம் விசுவாசிகள். அந்த கலண்டரை கொண்டு வரங்க, அதை பார்ப்போம். நான் பார்த்து சொல்றேன். நல்ல தேதியா நான் சொல்லிடுறேன். ஆண்டவரே இவங்களை எல்லாம் வச்சு அஷ்டமியும் நவமியும் அவங்களுக்கு நமக்கு இல்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை. வேண்டாம் இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம். வேற ஏதாவது நல்ல நாள் பார்த்து வைங்க. அந்த அட்டையில கிழிக்கிற அட்டையில உண்டு இல்லை கலண்டர், அதுல தான் நல்ல நாள் ராகுகாலம் யமகண்டம் எல்லாம் போட்டிருப்பான். நம்ம கலண்டர்ல எல்லாம் கிடையாது. அந்த கலண்டர் எடுத்து பாப்பா, அதை பார்ப்போம். பார்ப்போம். இவர் எத்தனை வருஷம்? அது 35-40 வருஷம் விசுவாசி. 35-40 வருஷம் விசுவாசி. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் கேட்டீங்களா? எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. செல்லையா பாஸ்டருக்கு அப்பா செத்து போயிட்டாரு. ஏஜி பாஸ்டர் செல்லையாவுக்கு அப்பா செத்து போயிட்டாரு. அவரு பாக்குவத்திலே அங்க துளிந்தவத்திலே எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் தான். அந்த சிகரெட் எல்லாம் கொடுற மாமா வந்திருக்கு. அதான் வெத்தில போட்டுக்கிடுங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டைல் தான். நீங்க எத்தனை வருஷம் விசுவாசி? அதெல்லாம் நாங்க எப்படிங்க பாஸ்டர் தவிர்க்க முடியும்? என்ன நினைக்கிறீங்க? உங்க குடும்பம் உங்க பின்னணி அப்படி, எங்க குடும்பம் எங்க பின்னணி இப்படி அப்படியா? ஓஹோ, நீங்க ஊரோட ஓடுவீங்களா? ஊரோட உருண்டே ஓடுவீங்களா? உருண்டுருவீங்களா? ஊரோட நாங்கெல்லாம் உருள மாட்டோம். இந்த பேச்சுக்கிடையில் கர்த்தருக்கு சோத்திர மாம்ச சிந்தனைங்க இன்னைக்கு கெடுத்துக்கிட்டே கிடக்குது. ரொம்ப டபுள் மைண்ட். டு பி கார்னலி மைண்டட் இஸ் டெத். பாரம்பரியம், சடங்கு, உலக பிரகாரமான எண்ணம். உலக மனுஷன் தான் ஆலோசனையும் கேட்கறதுக்குன்னு. அதான் இத்தனை வருஷம் ஆண்டவரை பின்பற்றுறீங்க. நீங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்டீங்க? உங்களுக்கு ஆலோசனை யார் கொடுத்தா? அது நமக்கு மச்சான் இருக்கிறார்ல, அவர் நல்ல திறமையுள்ளவர். ஏன் மச்சானும் அப்படிதான், எனக்கு மாவனும் அப்படிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் மச்சான் மாதிரி எல்லாருமே என்னோட ரொம்ப விவரமான ஆட்கள், திறமையான ஆட்கள். அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு கிடக்குறேன். ஒரு பயிர்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டேன். ஆலோசனை தரும் ஞானமே ஸ்தோத்திரம், அல்லல்கள் தீர்த்திடும் வல்லவா ஸ்தோத்திரம். ஆலோசனை தரும் ஆண்டவர் இருக்கிறாரப்பா. எத்தனை வருஷம் விசுவாசி? அந்த சோசியர் இருந்தாரு. அவர் பாவம் போல வாய் பிளந்து இருந்தாரு. அவரை பார்த்து எனக்கு ஏழையா இருக்கிறாரு, அவருக்கும் 5 ரூபாயோ 10 ரூபாய் கொடுப்போம். பாவம், அவரும் பிழைச்சிட்டு போட்டு. நம்ம எல்லாம் அவரை தவிர்த்துட்டு அவருக்கு பிழைப்பு நடக்காது இல்லை. கொடுப்போமே 5-10 கொடுத்து அவர்கிட்ட கேட்போமே, எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா சொல்லுங்க. அடுத்து எனக்கு என்ன பிள்ளை பிறக்க போகுது சொல்லுங்க. அது அவர் சொல்லுவாரு, நல்ல காலம் பிறக்க போகுது, ஆம்பிள்ளை பிள்ளை பிறக்க போகுது. சோசியர்னு சொல்றாரு, கள்ளத்தீர்க்க தரிசின்னு சொல்றாரு. கள்ளத்தீர்க்க தரிசின்னா அது என்னது? அதான் நடக்காததை சொல்லுவாரு. அவர் தான் கள்ளத்தீர்க்க தரிசி. தீர்க்க தரிசி என்கிற ஒருவன் சொன்னது நடந்தால் அவன் உண்மையான தீர்க்க தரிசி. எத்தனை வருஷம் விசுவாசி?
அங்கே ஒரு தீர்க்கதரிசி வர போறாரு நம்ம சபைக்கு, நீங்களாம் நல்லா ஜோம் பண்ணணும் கேட்டீங்களா? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? எல்லாரும் வரணும். தீர்க்கதரிசி கூட்டம் 4 நாள் முடிக்கு முன்னால வந்துடுவார். நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிட்டே வாருங்க. அவர் தீர்க்கதரிசி சொல்லுவார், உனக்கு சொல்ல போறாரு, இப்ப உனக்கு சொல்ல போறாரு, உனக்கு வெளியூர்ல தான் மாப்பிள்ளை வரும்னு சொல்கிறாரு. 2 அந்நிய பாஷை பேசிடுவார். அது எனக்கே தெரியும். ஒன்ன போல உள்ள ஆளுகளுக்கு வெளியூர் மாப்பிள்ளை தான் அமையும். நீ படித்தாலும், நீ எவ்வளவு பெரிய அளவுக்கு படித்தாலும் ஓரளவு உத்தியோகம் தான் உனக்கு கிடைக்கும். ஏன்னா நீ தமிழ் மீடியத்தில் படிச்ச. நீ என்ன மீடியத்தில் படிச்சேன்னு அவர் தீர்க்கதரிசி கேட்டு விடுவார். முதல்ல அதை வச்சுட்டு அடிச்சு விட்டுருவார். கர்த்தருக்கு சோதரம் சோதரம். நீங்க இப்ப எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்க? நாங்க கூரை வீட்டில். சோதரம் சோதரம். ஆண்டவர் உனக்கு ஒரு ஓட்டு வீட தருவார். ஓ சோதரம். தீர்க்கதரிசி வர போறாரு, கூட்டிட்டு வரவா? அப்பா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இங்க இடம் இல்லை. ஹல்லேலூயா. காலத்தை பார்த்தா எப்படி எல்லாரும் நீங்க வரீங்களா? உங்களுக்கு ஜோம் பண்ணி சொல்ல போற. நான் உனக்கு ஜோம் பண்ணி சொல்லட்டா? நீ வாரியா? வா, ஜோம் முடிஞ்ச பிறகு நீ வா, உனக்கு ஜோம் பண்ணி சொல்றேன். ஏற்றுக்கிடுவியா? உன்னை பற்றி ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அதைத்தான் நான் சொல்ல போறேன். நானாக யூகிச்சு கிண்டலா நையாண்டியா நக்கலாக சொல்ல போகல. உன்னை பற்றி சில காரியம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நீ திருப்பி போடாத அப்பம். ஆமா, நீ சரியில்லாத ஆளுன்னு ஆண்டவர் எனக்கு என்னைக்கே சொல்லிட்டாரு. அது நீங்க சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்கிட்டது? ஒரு தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வாருங்க. அவர் சொல்லிட்டு போயிடுவார். எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம கதை? இன்னும் மாம்ச சிந்தைதான். ஒரு ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இல்லையே. நல்லா ஜெபம் பண்ணணும். எந்த ஒரு காரியத்துக்காகவும் பரிசுத்த ஆவியில் இறைந்து நன்றாக ஜெபிக்கிற வழியில தேவாவியானவர் வழிகாட்டுவார். ஆண்டவர் தரிசனம் தருவார், சொப்பனம் தருவார், தெய்வீக வெளிப்பாடுகள் கிடைக்கும். அதுதான் உண்மை. அதெல்லாம் பாஸ்டர்மாருக்குங்க. பாஸ்டர்மாருக்கு வெளிப்பாடு கிடையாது, தரிசனம் கிடையாது. அவங்களும் சும்மா ஆளுகளை ஏமாத்தி நடக்கிறாங்க எத்தனை பேர். ஆண்டவர் கர்த்தர் பெரும் காரியம் செய்திடுவார். இழுத்து வளைச்சு பாடின உடனே எல்லாருக்கும் மயக்கம் வந்துடும். மயங்கிறாத. அவன் இழுத்து வளைச்சு பாடின உடனே ஏமாறாத. டோன்ட் பி டிசீவ். இந்த பாரு, தெய்வீக வெளிப்பாடு கிடைக்கணும்னா நீ தேவ ஆவியினால் நடத்தப்படும். ஆண்டவர் பேசுவார், சொல்லுவார், போக வேண்டாம், செய்ய வேண்டாம், நில்லு, நிறுத்துன்னு சொல்லுவார். இது அப்படி இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கானா பண்ணுங்க, செய்யுங்க, வச்சுக்கிடுங்க. பாஸ்டர் என் பையனை குறிஞ்சியில கொண்டு சேர்க்கணும், நீங்க ஒரு ஜோம் பண்ணுங்க. தோத்திரம் 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 ஜோம் பண்ணிட்டு என்ன சொல்லியாச்சு? ஆண்டவர் நேசத்தா கொண்டு வந்துருவார். பிறகு கொண்டு வந்தாச்சு, படிச்சு முடிக்க முன்னாலே கொண்டு வந்தாச்சு. பாஸ்டர் உங்க அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுத்துருங்க. சரி, அண்ணன் சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு, அடிச்சாச்சு, முடிச்சாச்சு. என்ன செய்தாச்சு? வண்டியை, மாட்டு வண்டியை கட்டியாச்சு, கிளம்பி போயாச்சு. தெய்வீக ஆலோசனையே நமக்கு தேவைப்படுகிறது. ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். வருஷம் எத்தனை ஆனது என்பது அல்ல மேட்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து பல ஆண்டுகள் ஆகி இன்னும் சில வேளைகளில் சிலருக்கு பின்மாற்றம். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்கு மனசுக்கு? நான் நினைச்சதெல்லாம் போல நடக்கல. பார்த்துக்கிட்டு நானும் உண்மையை உனக்கு சொல்லட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்சது போல நிறைய காரியம் நடக்கவே இல்லை. நீ நினைக்கிற போல ஒண்ணு நடக்காது. நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கிறியா? அதுதான் நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. யூ ஆர் சோ ஃபூலிஷ், யூ ஆர் சோ பேட், யூ ஆர் டூ பேட். ரொம்ப மோசம். நல்லா புரிஞ்சுக்க. ஏசா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொல்லுங்க, என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லை, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. நான் என்ன நினைச்சது தெரியுமா? எங்க அப்பாவுக்கு நான் மகன் மட்டுமல்ல, நண்பனாகவும் இருந்தேன். சாகு வரல எங்க அப்பா கூட இருந்து அங்கேயே ஊழியம் செய்யணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிறகு அதுக்கு முன்னே ஊழியத்துக்கு வரது முன்னே என்ன நினைச்சேன்? வேலை பார்த்து நம்ம ஆண்டவர் ஊழியம் செய்வோம். ஆண்டவர் சொன்னார், நீ வேலை பார்க்கண்டா, நீ எனக்கு வேலையை பாரு, எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னார். சரி, ஒத்துக்கிட்டாரு. அப்போ நம்ம அப்பா கூட நம்ம ஊர் நல்ல ஊர், தமிழ் ஊர். தமிழ், மலையாளம் இல்லை, மலையாளி. நான் தமிழனாக தமிழ் ஊர், நல்ல ஊர். பலாப்பழம், அன்னாசி பழம், ஆரஞ்சு பழம், தக்காளி பழம் எல்லாம் சுவையாக இருக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும். தண்ணீர் மதுரமாக இருக்கும். நல்ல சீதோஷ்ணமை, ஆரோக்கியமா இருக்கலாமே, எல்லா வசதிகளும் இருக்குமே. ஆண்டவர் இங்க போனா இங்க போக வேண்டியதான். ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்புனாரு. இங்க ஆறாப்புறம் 1.5 வருஷம். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் சென்டருக்கு கொண்டு வந்தார். நீ நினைக்கிற போல எல்லாம் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொல்ல 26:3 சொன்னாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா.
நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Thou will keep him in perfect peace whose mind is stayed on thee. Hallelujah. எத்தனை மகிமை செலுத்துவோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொண்ட ஒரு மனம் நமக்கு வேண்டும். நீங்க ரொம்ப வருஷம் சபைக்கெல்லாம் போனீங்களே, உங்களுக்கு நிறைய பாட்டெல்லாம் தெரியும், பைபிளெல்லாம் வச்சிருக்கிறீங்களே, ஞானசனெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கின படிச்சோம். நாங்கள் போனங்க, பிறகு நாங்கள் நினைச்சது போல எல்லாம் நடக்கல. அப்படியா? நீங்க நினைச்சது போல நடக்க எங்க கூட வாரீங்களா? நாங்க பள்ளத்துல இறக்கி விடுறோம். நினைச்சது போல நடக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை சார். நீங்க நினைச்சது போல எல்லாம் நடக்காது. நினைக்காதது போலவும் நிறைய நடக்கும். நினைக்காத போல நடக்குமா? நடக்கும். நான் நிறைய மார்க்கு 490 மார்க் கிடைக்கும் நினைச்சேன், அவ்வளவு கிடைக்கல. எனக்கு மனசோர்வு. ஒரு ஊர்ல ஒரு ஆளு பரிசு எழுதிருந்து பாஸ் ஆகிட்டு நல்ல மார்க். அந்த ஆள் ஒரே அழுகையா, ஏன்னா நினைச்ச மார்க் கிடைக்கலையா? இயேசுவே, நினைச்ச மார்க் கிடைக்காட்டா எதுக்காலணும்? நல்ல மார்க் கிடைச்சில்ல, அது போதும் இல்லை. 433 அதுக்கு அழுகையாச்சு. நான் எல்லாம் என்னெல்லாம் நினைச்சேன் தெரியுமா? நான் ஆண்டவர் இயேசுகிட்ட வந்தா மாடி வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், நம்ம பெரிய ஆளாக மாறலாம்னு எல்லாம் நினைச்சோம். ஒன்றும் நடந்த பாடு இல்லை. இன்னும் நம்ம கஷ்டத்துல தான் நாட்களை ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்படியா? அதனால இப்ப கொஞ்ச நாளாக எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சோர்வு தாங்க. அப்படியா? நீங்க எத்தனை வருஷம் விசுவாசி? ஓ ஓ இப்படியா? நீங்க ஆண்டவர் எப்படி பின்பற்றுறீங்களோ, எனக்கு ஆண்டவர் எப்படி சொல்லி தந்தாருன்னா, அந்த எலியாவை பின்பற்றின எலிசாவை போல விடாம ஆண்டவரை பின்பற்றணும். விடவே கூடாது. எலியா எங்கெல்லாம் போறாரோ அவரு கூடவே போறாரு. கர்த்தர் எரியோ மட்டும் கொண்டு போகிறார், பெத்தேல் மட்டும் கொண்டு போகிறார், கில்கால் மட்டும் கொண்டு போகிறார், யோர்தானு கொண்டு போறார். நீங்க எழுதுங்க, எங்க இருந்து? நோ நோ நோ, ஹியர் ஐ ஆம் டு கம் வித் யூ. நான் உங்க கூட தான் வருவேன்னு நிற்கிறார். ஒரேபடியா ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் உங்க கூட தான் வருவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் காட்டும் பாதையில தான் நான் நடப்பேன். உங்க கூட தான் நான் வருவேன். வாழ்வானாலும் சாவானாலும், நான் வயோதீவனாய் செத்தாலும் சரி, அதுக்கு முன்ன செத்தாலும் சரி, நான் உம கூட தான் வருவேன். உமக்காகத்தான் வாழ்வேன். அல்லேலூயா. உமக்காகத்தான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தான் ஐயா. அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் உறுதியாக இருக்க வேண்டியவர்கள், ரொம்ப இருக்க வேண்டியவர்கள். வருஷம் ஆனது பிறகு என்ன வச்சு இப்ப ஒழுங்கா காணலையே உங்களை? ஆமா, இப்ப கொஞ்ச நாளா முடியல, வர முடியல, மனசுக்கு அவ்வளவு நல்லா இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது இல்லையா, அடிக்கடி வியாதி வருது. ஒரு பிரதரு ஒரு நாள் போன் பண்ணார். திடீரென்று அவர் இந்த சபையில் உள்ளவர் அல்ல, கிளை சபையில் உள்ளவர். அவர் சொன்னாரு, எனக்கு குடும்பத்தில் ஒன்றின் ஒன்றாக போராட்டமாக பாதிப்பாக பல காரியம் வருது அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனா அவருக்கு நிலைமை என்னன்னா, அவர் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரு சமயம் கிடைக்கிறவங்கள ஆராதனை போவாருன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா போவாருன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு மனைவி ரசிக்கப்படவே இல்லை. அவங்க அருளறிந்த மையை கூப்பிட்டு இருக்கிறாங்க. அது வேற. நான் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன் பிரதர். 2 மாடுகள் பூட்டப்படுகிற ஒரு மாட்டு வண்டியில ஒரு மாடு வண்டியை இழுக்காம நின்றுட்டே இருந்தா வண்டி நவருமா? இது போலதான் உங்க குடும்பத்தில் உங்க மனைவி ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும், அற்புதம் செஞ்சிருவார். நானும் ஜோமணி கிட்டே சொல்லிட்டேன். பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் அவங்க சபைக்கு போனாலும் குடும்பத்தில் யாரும் ரசிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சாட்சியம் ஜீவியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவரை அவங்க உறுதியா பிடிச்சுக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய மகனை ரட்சி, என் மகளை ரட்சி, என்னுடைய குடும்பத்திலே உங்களுடைய கிரியை வெளிப்படுத்தணும் கேட்கிறேன். ஏதோ வருவாங்க, கொஞ்ச நாள் வருவாங்க, பிறகு காணாது, ஆளை காணாது. ஆசை எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஆளை காணாது. மொட்டையை போட்டுட்டு எங்கேயோ போறோம். முட்டையை போட்டுட்டு இல்லை, மொட்டை போட்டுட்டு மண் எவ்வளோ செத்தானா, அல்ல யாரோ வேண்டப்பட்டவங்க செத்தா மொட்டையை போட்டுட்டு எங்கேயோ போறோம். காலம் இவங்க எத்தனை வருஷமா ஆண்டவர் பின்பற்றி உறுதியா இருக்கிறீங்களா? பாருங்க, அவ தாலி அறுத்து போட்டா. மோவாபிய ஸ்ரீ அந்த ரூத்து தாலி அறுத்தவன். அவள் ஒரு விதவை, ஷி வீடோ. ஆனா மாமியாரும் தாலி அறுத்தவன், அவளும் கிளவி விதவை. அவளே தானா சொல்லிக்கிட்டா, எனக்கு கூட நீ வந்து பிரயோஜனம் இல்லை, நீ இங்கே கடை, உனக்கு ஊரோட போயிடுவான், அப்பனுக்கு கூட்டியும் போயிடும், நான் போகமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆமா, 100 புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17 படிச்சு பாருங்க. மரணமே இல்லாமல் வேற ஒன்றும் பிரிக்க மாட்டான். ஹல்லேலூயா. யார் பிரிக்க முடியும்? ஆண்டவரை விட்டு நம்ம யாரும் பிரிக்க வேண்டாம், பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை வருஷம்? நான் 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம்.
ஆண்டவரை விட்டு நோயோ பிணியோ பேயோ கஷ்டமோ நஷ்டமோ ஒன்றும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை உறுதியோடு நான் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. வருஷம் ரொம்பாச்சுல உறுதியா இருக்கிறீங்களா? அவங்க ஒரு புண்ணியத்தலத்துக்கு கூப்பிட்டாங்க, நீங்க போறீங்களா? இனிமேல் விசுவாசி யாராவது போனா அப்படி எனக்கு ஒரு செய்தி உண்டானால் உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும். உங்களை கர்த்தருடைய பந்தியிலிருந்து குறைந்தபட்சம் 6 மாதம் விலக்கி வச்சிருவேன். 6 மாதம் நீங்க கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற முடியாமல் ஆகிவிடும். நீ எத்தனை வருஷம் விசுவாசி என்பதை கிறிஸ்துவ வாழ்க்கையில மக்களுக்கு முன்பாக விளங்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வந்தார் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல பேசியிருக்க சொல்றாரு, ஆண்டவர் என்ன அழைத்தார், நான் அவருக்கு வந்தேன். எனக்கு வாழ்க்கையில் நேரிட்டதெல்லாம் நினைச்சு பார்த்தா நின்று பிடிக்கவே முடிஞ்சிருக்காது. உண்மைதான், உண்மைதான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு திருப்பி பண்ணாரா? கிருபையில பலப்படும். பவுல் சொல்றாரு எபேசு சபைக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கடைசியாக சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். வருஷத்தினாச்சு, பல ஆண்டுகளாச்சாப்பா. ஆண்டோடைய கிருபையில பலப்பட்டீங்களா? மாப்பிள்ளை வரப்போகுதான். உங்க அப்பா பார்த்து கட்டி கொடுக்க போறாராம். அவர் அங்க வச்சிருக்கிறாராம் 10 பவுன். உங்க அம்மாவும் தோடெல்லாம் கலத்தி தருவாளாம். கொலுசெல்லாம் வாங்கியாச்சா. மாப்பிள்ளை வரப்போகுதான். அங்க யாரோ பிள்ளைங்கள கட்டி கொடுக்க போறாங்களா? போறீங்களா? பிள்ளைங்களா, வாலிப பிள்ளைங்களா, ஞானசனான எடுக்கிறவர்களே கொடுக்குறவர்களே அவர்கிட்ட கேட்டனா இல்லையா? ஆண்டவருக்கா கடைசி மட்டும் சாட்சியாய் வாழ்வாங்க. ஆமான்னு தானே சொன்னேன். அதுக்கப்புறம் இப்ப மாப்பிள்ளை பார்த்த உடனே உனக்கு ஒரு ஆசை வந்துட்டா, மாப்பிள்ளை பின்னால ஓடிடணும். உனக்கென்று ஒரு ஆளை ஆண்டவர் படைச்சிருப்பார், அவரை கொண்டிருப்பார். தம்பி, நான் இந்த சபையில எத்தனை வருஷம் வந்துட்டு இருந்தாலும் நான் போற கூட்டத்துல தான் போவேன். பாட்டில் அவரு பாட்டுக்கு அவரு வருஷம் பண்ணிட்டு போறாரு. எனக்குன்னு ஒரு திட்டம் இல்லாம நான் வந்துட்டு இருக்கிறேன். நான் ஒரு 50 பவுன் நகை போட்டு நல்லா ஜோடிச்சு பொட்டு போலாம் வச்ச பொண்ணு இல்லாம சும்மா இன்னும் அடோலியா சொல்றவங்கள பொண்ணை கட்டிக்கோனா. எனக்குன்னு சில கொள்கைகள் உண்டு இல்லையா? உனக்கு கொள்கையில போ, நரகத்துக்கு போயிருந்தா நரகத்து போயிரு, நரகத்துக்கு போயிரு. நம்ம ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரியும். அவர் காட்டும் பாதையில் நம்ம நடப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஸ்டெடியா தான் இருக்கிறோம். ஆமா, நான் செத்துட்டா நீங்க என்ன அடக்கம் பண்ணிடுவீங்களா? நீங்க செத்துட்டா உங்களை அடக்கம் பண்ண மாட்டாங்க. உங்க குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை சுடுகாட்டில் கட்டையில கொண்டு கொளுத்திடுவாங்க. அதுக்கு முன்னால இப்ப நீங்க ஸ்டெடி ஆகிடணும். எனக்கு அடக்காரதன் கூட எப்படிதான் நடக்கணும்? ஆண்டவருக்குள்ளதான் நடக்கணும். பாட்டெல்லாம் பாடி ஜோம் பண்ணி தான் நடக்கும். அப்போ ஒரு உயிர் எழுதிருங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. அம்மா அப்படி பண்ணியிருக்கிறாங்க விசுவாசிகள். எல்லாமே நீங்க இப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க, அதனால நீங்க பார்த்துக்கிடுங்க. ஒருவேளை எனக்கு வயசான காலத்தில் நான் செத்து போயிட்டேன்னா நீங்க அப்படியே அடக்கம் பண்ணிக்கணும். நீங்க இப்படி ஆகாயத்தில் சிரமம் பண்ணக்கூடாது. பி ஸ்டடி இந்த லோ. ஆண்டவர்கிட்ட நம்ம ரொம்ப ஸ்டடியா இருக்கும் எந்த விஷயத்திலும். ஹல்லேலூயா. தாராபுரத்தில் கமலாமாவுக்கு வீடு கட்ட வந்திருக்கிறான் கொத்தனாரு. அவன் எல்லாம் ஒத்துக்கிட்டாச்சு. சூடம் சாம்பிராணி இல்லாம முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க, அது நான் வாங்கி தர முடியாது. எங்க பாஸ்டர்கிட்ட நான் கேட்டுட்டு வரேன்னு என்னட்ட வந்தாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டோம். நான் சூடமும் சாம்பிராணி வாங்கி தர முடியாது. அவன் கோச்சிட்டு போயிட்டான். அவன் போறான். அவனை விட நல்லா வருவான், இல்லைன்னா அவனே திரும்ப வருவான். அவன் திரும்ப வந்து கட்டி கொடுத்தாச்சு இல்ல. ஹல்லேலூயா. பாஸ்டர் நம்ம எந்த உலகத்துல வாழணும்? 1000 வருஷம் அரசாட்சியில வாழ்றோம். நம்ம எல்லாம் மகிமை சனத்துல வாழணும். நம்ம குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் அமைச்சுன்னா அந்தந்த நேரத்துக்கு விரும்பி ஒருத்தன் வந்து கேட்கிறான். பாஸ்டர் பாப்பாவை ரொம்ப விரும்பி ஒரு பையன் கேட்டான். நல்லா படிச்சவன், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இருக்கிறான், ரேஞ்சரா இருக்கிறான். பாப்பா ரொம்ப அழகா இருக்கிறான், அவனும் நல்லா அழகா தான் இருக்கிறான், நல்ல குடும்பம் தான், எங்க ஜாதி தான். அப்படியா? சரி. அவன் ரொம்ப கட்டாயத்தில் விரும்பி கேட்டனால நாங்களும் ஆசைப்பட்டு கேட்கறாங்கன்னு கொடுத்துட்டோம். அப்படியா? கல்யாணம் இன்னைக்கு, கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:30 மணிக்கு அந்த அருளானந்த அடிகளால் எங்க நடக்குது? புனித ராக்கினி மாதா ஆலயத்திலே நடைபெறுகிறது. புனித ராக்கினி மாதா ஆலயத்திலே அருளானந்த அடிகளால் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:30 மணிக்கு கல்யாணம் நடந்தாச்சு. கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையும் பிறந்தாச்சு. அடுத்த சந்திப்பிலே வருகிறது செய்தி, பாஸ்டர் நம்ம மருமகனுக்காக சன்னில்லாவுக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணிடுங்க. அவர் நம்ம ரூட்ல வாராரு இல்ல, அவர் நம்ம ரூட்ல வாராரு, கொஞ்சம் ஜோம் பண்ணிடுங்க. ஆட்டும் ஜோம் பண்ணுவோம், நல்ல ஜோம் பண்ணுங்க, நீங்களும் ஜோம் பண்ணுங்க, நான் ஜோம் பண்ணுவேன். நான் வேணும்னா பாட்டு கூட பாடுறேன். தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி. எத்தனை வருஷம் விசுவாசி? ஆண்டவர் எத்தனை வருஷமாப்பா நீங்க பின்பற்றி வர்றீங்க? ஹல்லேலூயா. பாபிலோன் தேசத்துல அங்க அடிமைகளாக இருக்கிறானுங்க, ஸ்லேவ்ஸ். அங்க ராஜா கட்டளை
ஒரு சிலை வணங்குங்கடா, வணங்கடா, இல்லைன்னா 7 மடங்கு நெருப்பு சூளையை உருவாக்கி விடுவேன், உங்களால் தூக்கி விட்டுருவேன். இதை குறித்து நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பிக்க வல்லவர், விடுவியாமல் போனாலும் வணங்க மாட்டோம். அல்லேலூயா. சோதரம் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய தாசர்களை அக்கினிந்து விடுவித்தார். அல்லேலூயா. அக்கினிக்கு நம்மை இரையாக்கினாலும், பிக்கினங்கள் வெகுவாய் சூழ்ந்தாலும், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்த்து புறப்பட்டு போக கடவோம், இயேசுவின் சிந்தையை தரிப்போம். உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. ராஜாவை தவிர எவனையும் வணங்கக்கூடாது. 30 நாட்கள் தானியேலின் தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஸ்டெடியா இருக்கணும். நாங்கெல்லாம் ஆண்டவரை எத்தனை வருஷமா பின்பற்றி வருகிறோம். No one can shake our faith. விசுவாசத்தை எவன் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை கொன்னுருவாங்க. கொன்னா நாங்க எங்கடா போவோம்? பரலோகத்துக்கு தாண்டா போவோம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம கதை? உறுதியா இருப்பீங்களா? அல்லேலூயா. அந்த எலியாவை உறுதியாக பின்பற்றினால எலியாவுடைய வரம், ஆவியின் இரட்டிப்பான வரம் கிடைச்சல. நீங்க உறுதியா இருந்தா ஆவியின் வரங்களை தந்துருவார். பரிசுத்தாவின் வரங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்க எத்தனை வருஷம் கொஞ்சம் வருஷம் ஆண்டவரை பின்பற்றணும். உங்களுக்கு ஆண்டவர் நிறைய கிருபைகளை தந்திருக்கிறாரு. எனக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களோடு பேசுவதே சந்தோஷம். அல்லேலூயா. என்னை பார்க்கும்படி ஒரு வாலிபன் ஒரு நாள் வந்திருந்தான். பேசுறோம் ஆவிக்குரிய காரியம், வேற ஒன்றும் உலக காரியம் ஒன்றும் பேசுக்கு பாடு நேரம் இல்லை. அவ்வளவு சந்தோஷம். பாஸ்டர், talking with you is so nice. I am able to rejoice in my spirit. உங்களோடு பேசுறவர்கள் என்னுடைய ஆவியில் களி கூறுகிறேன். உங்களோடு பேசுறவர்கள ஆவியிலே களி கூறுதல் உண்டாகும். அல்லேலூயா. அவர்கிட்ட ஏன்டா பேசினேன்னு எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. அப்படி வர ஆண்டவரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டால் உங்களை வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறும். உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். ஆவியின் வரங்களை தந்தருவார். அல்லேலூயா. மறுவாழ்வு தருவார், புது வாழ்வு தருவார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் நீங்கள் வாழும் பகுதியில், இந்த பூமியில், இந்திய மண்ணில் உயர்த்தப்படும். அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடித்து விடுகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை படிக்கிறவர்கள், அங்க ஒரு அத்தி மரம் பார்க்கிறார் ஆண்டவர் இயேசு. பெரிய மரம், நிறைய இலையெல்லாம் இருக்கு, ஒரு கனியும் இல்லை. சபிச்சு போட்டார். சபிச்சது பட்டு போச்சு. சீசர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அத்தி மரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், அவர்கள் கர்த்தர் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் வாழ்கின்றார்கள். அத்திமரம் போல. அத்திமரம், அத்திமரமே, அத்திமரமே, நீ ஏன் இவ்வளவு இலைகளோடு இருக்கிறார்? நீங்க எத்தனை வருஷம் கனி உள்ள ஜீவன் இருக்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம் எல்லாம் உண்டா? ஏதாவது ஒரு கனி இருக்கா? ஒரு கனியும் இல்லை. கனி என்றால் இது கனின்னா என்னது? கனின்னா என்னது? வாழைக்கனியா, நெல்லிக்கனியா, சுட்டக்கனியா, சுடாத கனி? தம்பி, ஆவியின் கனின்னா அந்த ஆவிக்குரிய தன்மை சுபாவம் உனக்கு இருக்கா? வருஷம் எத்தனை ஆச்சு? ஆவியின் கனியோ அன்பு. எரிஞ்செரிஞ்சு விழுறியா? சந்தோஷம் இருக்கா? சந்தோஷம். என்ன கட்டி கொடுத்தீங்க பாஸ்டர்? நல்ல மாப்பிள்ளை பார்த்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பாஸ்டர், எனக்கு கட்டி வச்ச பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா? நீங்க நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டீங்க. அம்மா, என்ன குறை சொல்றது? உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க ஒரு நாள் எந்த குறை சொல்லக்கூடாது. நீங்க மனதார விரும்பி சம்மதித்து தான் பொண்ணை கட்டினதும் மாப்பிள்ளைய உனக்கு கட்டி கொடுத்ததும். உனக்கு தெரியாம ஆள்மாறாட்டம் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க. உனட்டு சம்மதம் கேட்டு பிறருடைய கட்டாயத்தின் பேரில் அல்லாமல் மனப்பூர்வமா ஒத்துக்கொள்றேன்னு கேட்டுதானே கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்படி நம்ம குறை சொல்லலாமா? தப்பு. கனி உள்ள ஜீவியம் ஆண்டுகள் பெருகும் பொழுது இந்த மரம் நல்ல மரம் நல்லா காய்க்குது பாருங்க. வெரி நைஸ். நல்ல கனி உள்ள ஜீவியம் நமக்கு இருக்கா? ஒரு கனி இல்லை. அவங்க அன்னைக்கு போட்ட சண்டை தான், அன்னைக்கு போட்ட சாபம் தான், அன்னைக்கு போட்ட சாபம் தான். கிளவி கலரைக்கு போகும் வரையிலும் சாபம் போட்டுட்டு தான் கிடப்பாங்க. அவங்க புத்தி, அது மட்டமான புத்தி. புத்திய மாத்திக்க. இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, செத்தப்புற உன்னை வந்து ஆவியில அரிச்சு போடுவேன். மறுபோல பார்த்து சொல்ற மாமியார். அவளுக்கும் வாயில நிறைய அந்நிய பாசை தான் வருது. இத பாரு, காலத்தை பார்த்தா நீ கனி கொடுக்க வேண்டிய நபர். பட்ட மரம் போல, பட போற மரம் போல நிக்காத. ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டும். நல்ல குணமுடையவனா மாறணும். ஹல்லேலூயா. அடுத்து பல ஆண்டுகள் ஆச்சுது. அந்த கலாத்திய சபைக்கு பவுல் சொல்கிறார் 4:18, நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும். ஹல்லேலூயா. Let us be zealous for God.
ஆண்டுக்காக வைராக்கியமா. இன்னைக்கு ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். நான் இன்னைக்கு இங்கே வரமாட்டேன். கல்யாணமோ காட்சியோ விருந்தோ இன்னைக்கு என்ன எதிர்பார்க்காங்க? இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு என்ன லாபம் கிடைச்சாலும் எனக்கு வேண்டியதில்லை. நான் இன்னைக்கு கர்த்தரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு விழிப்பு ஜெபம் இருக்கு, இன்னைக்கு எனக்கு உபாச ஜெபம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆபீஸ் லீவு. இன்னைக்கு பார்த்து நான் வேற ஒரு வேலையில் ஈடுபட முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழணும். காலத்தை பார்த்தால் நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்களா? நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கு? வைராக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கு? உங்களெல்லாம் துண்டு துண்டா வெட்டி போடுவார்கள். ஆண்டவருக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குது. ஆண்டவரை சொன்னார், கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியனை பட்சித்தது என்று சொல்கிறார். ஆண்டோட நாமத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கு. நீங்க யாரு? கிறிஸ்தவங்களா? நீங்க என்ன கட்டீங்க? என்ன கட்டீங்க? உனக்கு பேர் என்ன? பழைய மூஞ்ச சொல்லாத. ஞானசனான பேரே வாயில வருதில்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த பேரை தான் சொல்றேன். பழைய சாபம் முடிச்ச பேரை தான் சொல்லிட்டு நடக்கிறேன். கேட்டியா? ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும். ஆண்டுகள் பலாச்சு இல்லை. காலத்தை பார்த்தால் நீங்க வைராக்கியமாக நிற்கணும். ஹல்லேலூயா. அது இருக்கா? அது சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மாறிக்கிட வேண்டாமா? மாறுங்க பாருங்க. உனக்கு முதுகெலும்பு இருக்கான்னு தான் அவர் கேள்வி கேட்கிறேன். Do you have the spinal cord? முதுகெலும்பு இருக்கா? ஐயா, முதுகெலும்பு இல்லாத கிறிஸ்தவன் நீ ஒரு கிறிஸ்தவன்? வருஷம் எத்தனை ஆச்சு? வருஷம் ஆச்சு. நீ என்ன புழுவா? புழுக்கு முதுகெலும்பு கிடையாது. அது இப்படி வளைஞ்சுக்கிடும், அப்படி வளைஞ்சுக்கிடும். நம்ம நிமிர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போன்றவன், அவன் நிமிர்ந்து நடக்கிறவன். ஹல்லேலூயா. நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு வைராக்கியம் இருக்கா? ஹல்லேலூயா. அடுத்து ஒரு காரியம். ஆண்டுகள் பல ஆச்சு. நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். பெற்றுக்கொண்ட நன்மைகளோ ஏராளம் ஏராளம். அதுக்கு தக்கதாக அந்த நன்மையை பார்த்தாவது ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும்ல. ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறீங்களா? அந்த பேயை துரத்தினார்ல, அந்த லேகியம் பிசாச, அவன் இயேசுவை பின்பற்றி உன் கூட வரேன்னு சொன்னா, அவர் சொன்னார், என கூட நீ வர வேண்டாம். நீ உன்னுடைய ஜனத்தார் இடத்துல போய் நான் உனக்கு இறங்கி செய்தது சொல்லுன்னு சொல்றாரு. மார்க் 5ஆம் அதிகாரம் 18-20 படிச்சு பாருங்க. அவன் போய் என்ன செய்தான்? தெக்க போதி நாடெங்கும் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டான். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். காலத்தை பார்த்தா நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் இல்லையா? அதுக்கு எப்படி செயல்படுறீங்களோ? நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்கு தக்கதாக இத்தனை ஆண்டுகள் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைக்கு தக்கதாக நீங்க செயல்படுறீங்களா? உங்களுக்கு செய்ததை சொல்லுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ததை சொல்லுங்க. சமீபத்தில் ஒரு முஸ்லீம் அம்மா வயதானவங்க என்ன பார்க்கணும் பேசணும்னு எதிர்பார்த்து சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் போய் பார்த்து அவங்களுக்கு ஆண்டவர் மக்களுக்கு செய்ததை சொன்னேன். ஆச்சரியப்பட்டு விட்டார்கள், பரவசம் அடைந்து விட்டார்கள். அவர்களுக்குள்ளே விசுவாசம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உனக்கு என்ன செஞ்சாரு? நீ 5ஆம் கிளாஸ்ல படிப்பை முடிச்சுட்டு போயிருக்க வேண்டிய ஆள் உன்னை நல்லா படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் அப்படியே தான் இருந்தேன், அப்படியே சாகக்கூடிய போல இருந்தேன். என்னை குணமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அடிக்கடி பிசாசு கோளாறு இருந்தது, அதெல்லாம் மாற்றி விட்டார். ஆண்டவர் இறங்கி உனக்கு என்ன செஞ்சாரு அதை கொஞ்சம் சொல்ல. அந்த மகதலேனா மரியாள் 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருந்தார். அவள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை மற்றவங்களுக்கு போய் சொன்னல. மார்க் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மையை பார்த்தா நீ எவ்வளவு நன்றியா இருக்கணும் தெரியுமா? உனக்கு நன்றி இருக்க? நன்றி இருக்க? அடுத்து அந்த பெத்தானியா கிராமத்து மரியாள், அவளுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை பார்த்து அவன் நன்றியா இருக்கிறான். நலதம் என்னும் பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்திலே பூசுகிறாள். யோவான் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரை. ஏன்? அவருடைய சகோதரன் லாசரு உயிரோடு எழுப்பினார்கள, அதனால. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மையை பார்த்தா நீ எவ்வளவு நன்றியா இருக்கணும் தெரியுமா? நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்த்தா நம்ம எல்லாம் எவ்வளவு நன்றியா இருக்கணும் தெரியுமா? அந்த அளவுக்கு நன்றியா இருக்கிறீங்களா? நன்றி கெட்டவர்களா இருக்கக்கூடாது. 10 பேர் குஷ்டரோகிகள் வந்தார்கள். 9 பேர் நன்றி கெட்டு போனார்கள். ஒருத்தர் நன்றி உள்ளவனா இருந்தா அந்த ஒருவனை போல நீரா. ஹல்லேலூயா. அப்ப காலத்தை பார்த்தா, நேரத்தை பார்த்தா
ஆண்டவர் செய்த நன்மையை பார்த்தா நம்ம எவ்வளவு நன்றியா இருக்கணும் தெரியல. இருப்பீங்களா? ஆண்டவருக்கு நன்றியா இருப்பீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை மக்களுக்கு அறிவிப்பீங்களா? ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. இந்த வார்த்தைகளினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா!